அனைவருக்கும் வணக்கம். ஐயா இறைவையினார் நினைவு நூலக வாசகர் கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. 28வது கூட்டம் 28 தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளராக சிறந்த அறிஞர் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் மணி அவர்கள் வந்திருக்கிறார். அவரை பற்றிய சிறு குறிப்பு தான் இது. ஏனென்றால் அவரை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. முனைவர் ஆ மணி அவர்கள் எங்குவார்பட்டி என்னும் சிற்றூரில் திரு க ஆறுமுகம் ஆ தேவி இணையருக்கு தலைமகனாக 13/5/1976 பிறந்தவர். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் இளநிலை விலங்கியல் பட்டமும், மதுரை யாதவர் இருபாலர் கல்லூரியில் முதுகலை தமிழ் கல்வியும், அதே கல்லூரியில் பெரும்பேராசிரியர் கே ராமசாமி அவர்களின் மேற்பார்வையில் குறுந்தொகை உரைநெறிகள் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து 2003 முனைவர் பட்டமும் பெற்றவர். உலக பேரறிஞர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்களால் சங்க இலக்கிய ஆய்வுகளுக்கு வழிகாட்டி இவர் ஆய்வு என தம் முனைவர் பட்ட ஆய்வு பாராட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜார்ஜ் ஹார்ட் தான் செம்மொழின்றதுக்கு வெளியிலேருந்து அறிமுகம் செய்து இந்திய அரசுக்கு பரிந்துரை செய்தவர் ஜார்ஜ் ஹார்ட். அவர் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சிறந்த புலமை பெற்றவர். கழக இலக்கிய இளைஞரெல்லாம் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த அறிஞரால் பாராட்டப்பட்ட அறிஞர் இவர். இந்திய அரசின் நடுவண் பணியாளர் ஆணையத்தால் தேர்வு செய்யப்பட்டு 23/8/2005 புதுச்சேரி அரசின் தாகூர் கலைக்கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றார். அங்கு பணியாற்றிய காலத்தில் பல்கலைக்கழக நல்கை குழுவின் நிதி நல்கை பெற்று மக்கள் செய்தியியல் சான்றிதழ் என்னும் படிப்பினை ஒருங்கிணைப்பாளராக இருந்து 3 ஆண்டுகள் நடத்தினார். கல்லூரியில் இயங்கிய தேசிய மாணவர் தரைப்படை அணியின் அலுவலராக 2 ஆண்டுகள் செயல்பட்டார். 19/11/2015 முதல் புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். அக்கல்லூரியின் இணை தேர்வாணையராக 4 ஆண்டுகள் பணியாற்றிய பட்டறிவும் இவருக்கு உண்டு. 2025 டிசம்பர் வரை 71 நூல்களை எழுதியும் 26 நூல் வந்து போச்சு. 71 நூல் 2025 வரை. ஆனால் இப்போ 26 தொடங்கி போச்சு. இப்பயும் ஒரு 2 நூல் வந்து போச்சு. எழுதியும் பதிப்பித்தும் வெளியிட்டுள்ளார். இவற்றுள் சில நூல்கள் இந்திய அரசின் நிதி நல்கை பற்றி வெளிவந்துள்ளன. 200க்கும் மேற்பட்ட ஆய்வுரைகளை எழுதியுள்ளார். அவற்றுள் 100க்கும் மேற்பட்டவை கருத்தரங்க தொகுப்புகளில் வெளிவந்துள்ளன. முனைவர் பட்டம், இளநிலை ஆய்வாளர் பட்ட ஆய்வாளர்களுக்காக செம்மொழி தமிழாய்வு நடுவண் நிறுவன நிதியில் நடத்தப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பயிலரங்கு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றியுள்ளார். இந்திய அரசின் நிதி நல்கை பெற்று 4 தேசிய கருத்தரங்கு பயிலரங்குகளை நடத்தியுள்ளார். இந்திய குடியரசுத் தலைவர் வழங்கிய இளம் அறிஞர் விருது 2013 தமிழ்நாடு அரசின் இளம் தமிழ் ஆய்வாளர் விருது 2018 தமிழ்நாடு அரசு வழங்கிய சிறந்த நூலாசிரியர் விருது 3 முறை 2022, 24, 26 3 முறை தமிழக அரசு பரிசு பெற்றிருக்கிறார். புதுச்சேரி அரசின் தொல்காப்பியர் விருது 2023 கோவை உலக தமிழ் பண்பாட்டு மைய சிறப்பு விருது 2023 புதுவை அகில இந்திய சமூக நல அமைப்பின் தமிழறிஞர் உவேசா விருது 2024 நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன விருது 2025 புதுவை திருக்குறள் மன்ற விருது 2025 பெற்ற பெருமைக்குரியவர் இவர். இப்போது அவர் நம்மிடையே உரையாற்ற உள்ளார். அவரை உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். தாயையும் தமிழையும் வணங்கி சான்றோர் பெருமக்களாகிய உங்களுக்கும் வணக்கங்களை சொல்லி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நற்றமிழ் அறக்கட்டளையினருக்கும் தமிழ் மாமணி இறைவிளையனார் அவர்களுக்கும் நூலக வாசகர் வட்டத்தினருக்கும் இந்த அமர்வினுடைய தலைவராக இருக்கின்ற மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கும் அறிமுக உரை வழங்கிய சீன தமிழ் மணி ஐயா, அதே போல கூட்டத்திலே இருக்கின்ற அறிஞர் சடகோபன் ஐயா, திருநாவுக்கரசு ஐயா, இன்னும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என் வணக்கங்களை சொல்லி மகிழ்கின்றேன். இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு தமிழ் எழுத்துக்கள்லாம் அவருடைய நூல்ல இல்லை. இது முதல் நிலை. 2வது 816 எல்லிஸ் அச்சுக்கு கொடுக்குறாரு.
ஒரு கிட்டத்தட்ட அவர் அறத்துப்பால் முழுமைக்கும் உரை எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த முழுமைக்குமான தேர்ந்தெடுக்கப்பட்ட குறளுக்கான உரை இருக்குது. ஆனா அதுல ஒரு 13 அதிகாரத்துக்கான 69 குறள் தான் அச்சானது. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் 1822 பாபிங்டன் ஒருத்தர், அவர் ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸரா இருந்தவர், எலிஸ் கூடவே இருந்தவர். அவருடைய அந்த வீரமாமுனிவருடைய பரமார்த்த குருகதைகளை பதிப்பிக்கும் போது அவர் எழுதுறாரு, எலிஸோட புத்தகம் அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்புல 304 பக்கங்கள் ஏற்கனவே அச்சாயிருந்துச்சு, இப்போ 777 பக்கங்கள் அச்சாகி விட்டன அப்படின்னு அவர் எழுதுறாரு. ஆனா இப்ப இந்த அச்சான பகுதி எங்க இருக்குன்னு தெரியல, அதனால அதை கண்டுபிடிக்க முடியல. எல்லிஸ் முழுமையை எழுதி கொடுத்துட்டு தான் போனாரு அறத்துப்பால் முழுமைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதை இன்னும் உறுதிப்படுத்த முடியல. அது லண்டன்ல ஒரு வேளை போய் பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. எல்லிஸோட அந்த அறையில தேடி பார்த்தா கிடைக்கலாமான்னு தெரியல. ஆனா இவர் சொல்ற இந்த குறிப்பு கண்டிப்பா லண்டன்ல இருக்கும். ஏன்னா இந்தியன் ஆபீஸ்க்கு ஒரு காப்பி கண்டிப்பா கொடுக்குறாங்க. இங்க அச்சிடுகிற எல்லா நூல்களும் லண்டன் ஆபீஸ்க்கு போகுது. அதை நம்ம பார்க்குறோம். அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதை தேடி கண்டறிய முடியல தற்சமயத்துல. இதுக்கு அடுத்து துருவோட மொழிபெயர்ப்பு அவர் என்ன செய்யறாருன்னா, முதல் 63 அதிகாரங்களுக்கு அவர் மொழிபெயர்ப்பு செய்யும். அந்த மொழிபெயர்ப்பு தான் அவருடைய நூல்ல வந்தது. அதுக்கப்புறம் ஆமா திரும்ப பதிப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்ட பின்னாடி அந்த மீதி இருக்கிறது விடுபட்டு போகுது. அப்புறம் 885 ராபின்சன் அந்த நாட்டுப்புற பாடல்கள் என்ற மாதிரி ஒரு தலைப்புல திருக்குறளையும் மொழிபெயர்க்கிறார். அவர் மொழிபெயர்க்கும் போது அந்த 64வது அதிகாரத்திலிருந்து 108வது அதிகாரம் வரைக்கும் மொழிபெயர்க்கிறார். ஆனா அதே ஆண்டுல ஜான் லாசரஸ் என்ன செய்யறாருன்னா, அந்த 64ல இருந்து 133 அதிகாரம் வரைக்குமே மொழிபெயர்த்து அவர் ஒரு பதிப்பை கொண்டு வராரு. அந்த பதிப்பு இவர் புஷ்பரத செட்டியாருடைய பதிப்பு. அது அவருடைய பதிப்புல வருது 885. அந்த பதிப்புலதான் திருக்குறள் முழுமைக்குமான ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல இன்னொன்னு என்னன்னா, அதுல முதல் பகுதியில் இருக்கிறது துருவோட மொழிபெயர்ப்பு, 2வது பகுதியில் இருக்கிறது லாசரசுடைய மொழிபெயர்ப்பு. இதுக்கப்புறம் 886 ஒருவரே முழுமையாக திருக்குறளை மொழிபெயர்த்தார். அவருடைய பதிப்பு போப்புடர். அது 86 வந்தது. லாசரஸ் செய்தது காமத்துப்பாலுடைய முதல் மொழிபெயர்ப்பு. ராபின்சனும் இவரும் செய்ததும் அந்த 64வது அதிகாரத்துல 108வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிறதுக்கான முதல் மொழிபெயர்ப்பு. அது ரெண்டு ஒரே ஆண்டுல தான் வந்தது. 85 தான் 2 பதிப்புகளும் வந்திருக்கின்றன. மாசம் தெரியல, அதனால அது முன்பின்னாக நம்ம சொல்ல முடியல. ஆனா 2 பேருமே அவங்களுடைய நூல் தான் முதல் மொழிபெயர்ப்பு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய கருத்துல, ஏன்னா அவங்க எழுதும்போது அப்படித்தானே எழுதியிருப்பாங்க, அவங்க இன்னொன்னு பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால அப்படி எழுதிருவாங்க. ஆனா அச்சுல பின்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த குழப்பங்கள் எல்லாம் நேரும்ன்றதை பார்க்கிறோம். இதுக்கு அடுத்து முழுமையாக போப் செய்யும் போது கூட அவர் என்ன செய்யறாருன்னா, எல்லிஸோட மொழிபெயர்ப்புல இருந்து அந்த கவிதை மொழிபெயர்ப்பையும் துருவோட மொழிபெயர்ப்புல இருந்து கவிதை மொழிபெயர்ப்பு எடுத்து பின்னிணைப்புல கொடுக்கணும். இது அந்த மொழிபெயர்ப்பினுடைய நிலைகளாக நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் அந்த மொழிபெயர்ப்பு முழுமை அடைகிறது போப்புனாலதான். போப்பு கிட்ட போய் ஜான் வால்டர் எலியட்டுங்கிறவர் எல்லிஸோட மொழிபெயர்ப்பு கொண்டு போய் கொடுத்தாரு. அதை நீங்க பாதுகாத்து நீங்க வெளியிடுங்கன்னு சொன்னாரு. ஆனா போப்பு அதை வெளியிடாம கொண்டு போய் அந்த போர்ட்லியன் லைப்ரரியில கொண்டு போய் அவர் கொடுத்துட்டு அவர் விட்டுட்டாரு. அது இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய அவருடைய நூல்களை இங்கே சிதைச்சது மாதிரி வெளிநாட்டுகளையும் சேர்ச்சிருக்கிறாங்க. அந்த கதைகள்லாம் இருக்கின்றன. ஆமா, அந்த அளவுக்கு இருந்தாங்களே அப்படிங்கறது நம்ம பாராட்டணும். இறைவேயினார் நூலகத்திற்கு ஐயா மணி அவர்கள் தன்னுடைய நூல்களை கொடுக்க விரும்பியிருக்கிறார். இது நல்லா இருக்குமே, நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்கு ஐயா. இப்ப நீ அவருக்கு அனுப்பி இது நல்லா இருக்கா ஐயா? வாங்க அந்த பக்கம் வினாக்கள் ஏதேனும் உண்டா? இல்லை என்றால் நன்றிதான். அனைவருக்கும் நன்றி.
குளிப்படம் உடஞ்சாச்சு திடீர்னு மழை ஒரு ஓடிடலாம். திருக்குறள் முதல் பதிப்பு என்பது இன்றைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு. திருக்குறள் தமிழ் நூல்களில அச்சான முதல் நூல். தமிழ் இலக்கியம் என்ற நிலையில ஒரு இலக்கணமாக இலக்கியமாக முதலில் அச்சு கண்ட நூல் அப்படின்னு பார்த்தா திருக்குறள். ஆனா திருக்குறள் மட்டும் அச்சாகல, திருவள்ளுவ மாலையும் அச்சானது, நாலடியாரும் அச்சானது. ஒரே புத்தகம் 3 நூல்களாக ஒரே பதிப்பாக அச்சானது. இது நடந்தது 1812. ஆனா அந்த பதிப்பை பற்றி நிறைய நான் அந்த ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் படிக்கிறதுனாலையும் நூல்களை படிக்கிறதுனாலையும் நான் தேடி பார்க்கிற போது இந்த பதிப்பினை தெரிந்தவர்களே குறைவாகத்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இந்த பதிப்பு 5 இடங்களில் இருக்கிறது. இணையத்திலையும் கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா கனடாவினுடைய ராபர்ட்ஸ் லைப்ரரியில் அதனுடைய இன்னொரு படி இருக்கிறது, ஒரிஜினல் இருக்குது. நம்ம ரோஜாமுத்தையாவில் இருக்குது, மறைமலையடிகள் நூலகத்தில் இருக்குது, இணையத்துல பரவலாக கிடைக்கிறது. ஆனாலும் கூட பெரும்பாலான ஆய்வாளர்களும் அறிஞர்களும் அறியாத ஒரு பதிப்பாக அது இருக்கிறது. நம்ம பொதுவா திருக்குறள் பதிப்புகள்ல முதல் பதிப்பு என்று சொன்னா நான் வழக்கமா காதுல கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லிஸ் தான் முத பதிப்பிச்சாரு. அப்புறம் விட்டாச்சுன்னா கொஞ்சம் வேற யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி அவர் தான் பதிப்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, திருக்குறளை முதல் முறையாக பதிப்பிச்ச அறிஞருடைய பெயரை நாம இன்னைக்கு வரைக்கும் தெரியாமலே தான் இருக்கிறோம். அதாவது அந்த பதிப்பு கிடைச்சிருந்தும் நமக்கு தெரியாம இருக்குதுங்கிறது தான் இதுல உள்ள வேதனை. அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பதிப்பு கிடைச்சிருக்கு, ஆனா அந்த பதிப்பை பார்த்துருக்குறாங்க சில பேரு, ஆனாலும் அவர்களும் பதிப்பாசிரியர் பெயரை தவறாத்தான் சொல்றாங்க. அந்த நூலுடைய முகப்பு பக்கத்துல, அது கையில நான் வச்சிருக்கிறேன், அந்த நூலுடைய முகப்பு பக்கத்துல பாத்தீங்கன்னா அது திருக்குறள் மூலபாடம் என்ற தலைப்புல அச்சாகி இருக்கிறது. அதுல தஞ்சை மலையப்ப பிள்ளை குமாரன் ஞான பிரகாசனால் அச்சில் பதிப்பிக்கப்பட்டதுன்னு ஒரு தொடர் இருக்கு. தொண்டை மண்டலம், சென்னப்பட்டினம், தஞ்சை மலையப்ப பிள்ளை குமாரன் ஞான பிரகாசனால் அச்சில் பதிப்பிக்கப்பட்டது. பிரகாசங்கிறதுக்கு வள்ளினம் போட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு இடையினம் போடுறோம், ஆனா அன்றைக்கு வள்ளினம் போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த பதிப்பை செஞ்சவர் மலையப்ப பிள்ளையினுடைய மகன் ஞானப்பிரகாசன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் பதிப்பாசிரியர் கிடையாது. பதிப்பாசிரியர் இல்லைன்னா அப்ப ஏன் பக்கத்துல அவர் பேர் இருந்துச்சு, அது ஏன் போட்டாங்க அப்படின்னா, அந்த காலத்துல அச்சு தடை சட்டம் அமுல்ல இருந்த காலம் 1812. அப்போ ஒரு அந்த காலத்துல இன்னொரு நடைமுறை இருந்தது. அது என்னன்னா, அச்சகத்தாருடைய பெயரை கட்டாயம் புத்தகத்துல பக்கத்துல போட்டே ஆகணும். அச்சகத்தார் பேர் போடாம நீங்க ஒரு நூலை அச்சடிக்க கூடாது. அப்படி யாராவது அச்சடித்தால் அந்த அச்சகத்தாரும் அச்சிட்டவரும் கைதாவார்கள். இது அன்றைய நடைமுறை. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த நூலுடைய முதல் பக்கத்துல அச்சிட்டவர் பெயரை கட்டாயம் போடுவாங்க. அது அன்றைய வழக்கம். அச்சகத்தினுடைய பேரும் இருக்கும், அச்சக உரிமையாளர் பெயரும் இருக்கும். தினமணியில, தமிழ் மணியில 2011 ஒரு ஆர்டிகிள் வருது, ஒரு கட்டுரை வருது. அந்த கட்டுரையில தஞ்சையில் திருக்குறள் வெளியானது என்று ஒரு கருத்தை சொல்றாங்க. தஞ்சையில திருக்குறள் வெளியாது. மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசன் தஞ்சையிலே திருக்குறளை அச்சிட்டு வெளியிட்டார் என்று தினமணியினுடைய தமிழ் மணியில ஒரு குறிப்பு இருக்கு. 2014 வந்து இன்னைக்கும் இணையத்துல இருக்கு, வேணா பார்க்கலாம். இப்ப யோசிச்சு பார்த்தா திருக்குறள் எவ்வளவு முதன்மையான நூல் என்று நமக்கு தெரியும். திருக்குறளுடைய அரங்கேற்ற கதைகள் எல்லாம் நீங்கள் அறிந்ததுதான், அது ஒன்றும் நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவ்வளவு சிரமங்களுக்கு உட்பட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு நூல் இன்னைக்கு வரைக்கும் நாம தமிழருடைய அடையாளம் என்றும் தமிழருக்குரிய பெருமை என்றும் மணிமுடி நூல் என்றும் அதை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த நூலை பத்தி 2014 கூட நம்ம பத்திரிகைகள்ல இப்படித்தான் செய்திகள்.
அது யாரையாவது கேட்டு எழுதலாம். அது நம்ம ஒன்றும் அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா செய்தியாளர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதை கேட்டு எழுதலாம் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனா இன்னொன்னையும் நம்ம யோசிக்கணும். அந்த காலத்துல இருந்த செய்திகள் எல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. எல்லா ஆய்வு நூல்கள்லயும் அப்படித்தான் இருந்துச்சு. மலையப்ப பிள்ளை மகன் தான் பதிவிச்சார் என்றுதான் இருக்கிறது. அதனால அவர்களை நம்ம ரொம்ப குறை சொல்ல முடியாது. ஆனால் அதை திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பத்திரிகையில் ஒரு தப்பான செய்தி வந்தா அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனாலதான் நான் ஆக்சுவலா இந்த தலைப்பை இந்த அரங்கத்துல பேசணும்னு நினைச்சதே அதனாலதான். அந்த நூல் 1812 வந்த அந்த நூல் 2016 மீள் பதிப்பாக வந்திருக்கிறது. ரோஜா முத்தையா நூலகம் வந்து ஒரு கலெக்டர்ஸ் எடிசன் அப்படின்னு சொல்லி சேகரிப்பாளர் பதிப்பு என்று ஒரு பதிப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த பதிப்பு திருக்குறள் மட்டுமான பதிப்பாக வெளிவந்திருக்கிறது. திருவள்ளுவ மாலையும் அதில் இருக்கிறது. ஆனா ஒன்னே ஒண்ணு அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நாலடியார விட்டுட்டாங்க. விட்டோம் என்று சொல்லவும் இல்லை. அதான் பிரச்சனை. அவங்க விடட்டும், அது எதை வேணாலும் விடட்டும். ஆனா அந்த முன்னுரையில அதை சொல்லணும். அந்த சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு நூல் முதல்ல எப்படி அச்சாக வந்ததோ அதே அச்சு தான் அப்படிதான் திருப்பி கொண்டு வரணும். நமக்கு அதுல பிடிக்கலன்னு 4 பாட்டை எடுக்கிறது, 4 பக்கத்தை எடுக்கிறது, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை விட்டுறது, அதெல்லாம் வந்து பதிப்பு அறம் அல்ல. ஆனால் அவர்கள் அதை செய்து அதோட அவங்க ஒரு முன்னுரை எழுதும் போது அதை சொல்லாமலே விட்டுறாங்க. சரி, சொல்லல, ரைட்டுங்க. இன்னொரு செய்தியும் சொல்கிறார்கள். இந்த 1812 பதிப்பு அது வெளிவந்த போது அதற்காக அவர்கள் முன்தொகை பெற்றார்கள். முன்தொகை பெற்று, அதாவது முன் வெளியீட்டு திட்டத்துலதான் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்கன்னு அவங்க எழுதுறாங்க. ஒருவேளை முன் வெளியீட்டு திட்டம்லாம் நிறைய பரவலாக இருக்கிற காலத்துல எழுதுறதுனால எழுதுனாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படி பல நூல்கள் வந்திருக்கின்றன முன் வெளியீட்டு திட்டத்துல. அது கையொப்பக்காரர்கள் என்று அந்த காலத்துல பேர். ஏன்னா அன்றைக்கு பதிப்பகம் என்று தனியா கிடையாது. பதிப்பகம் என்று ஒன்றும் கிடையாது. தனி மனிதர்கள் தான் பதிப்பாசிரியர்களாக, அவர்களே பதிப்பகங்களாக இருந்தார்கள். ஊவேசாலாம் அப்படி ஒரு பதிப்பாசிரியர். ஊவேசா உண்ட பதிப்புங்கிறது அவருடைய பதிப்பகம் தான். அவரே பதிப்பகம், அவரே பதிப்பாசிரியர். அப்படி ஒரு சூழ்நிலை அந்த காலத்துல இருந்தது. அதனால பதிப்பாசிரியர்களாக இருந்தவர்களே பதிப்பகங்களாக செயல்பட்டு அவர்களுடைய நூல்களை ஒரு அச்சகத்துல கொடுத்து அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த நிலைமை தான் அன்னைக்கு இருந்தது. அப்போ அப்படி செய்யும் போது என்ன சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் தமிழ் பேராசிரியர்களும் தமிழ் ஆசிரியர்களும் தான் இந்த அச்சு வேலைகள்ல ஆரம்ப காலத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சம்பளம் அவங்களுக்கு ரொம்ப குறைவு. ஒரு ஆங்கில துறையில ஆசிரியராக இருப்பவர், அவர் பள்ளியா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் எங்க இருந்தாலும், அவர்களுடைய சம்பளம் 300 ரூபாய்ன்னு சொன்னா அன்னைக்கு தமிழாசிரியருக்கு 50 ரூபாய் சம்பளம், 250 ரூபாய் வித்தியாசம். யோசிச்சு பாருங்க. ஒரே, அவரும் பிஏ தான் படிச்சிருப்பாரு, இவரும் பிஏ தான் படிச்சிருப்பாரு. ஆனா 2 பேருக்குமான சம்பள இடைவெளியை நீங்க பாருங்க. அது பின்னாடி இந்திய விடுதலைக்கு பின்னாடிதான் அது திருத்தப்படுகிறது என்பது வேறு கதை. அதெல்லாம் பின்னாடி நடந்தது. அப்போ நம்ம பார்க்கும்போது தமிழாசிரியர்கள் இவ்வளவு சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதை ஒருத்தர் ரொம்ப வெளிப்படையா பதிவு செஞ்சிருக்கிறாரு குறுந்தொகையினுடைய முதல் பதிப்புல. நான் வந்து வாங்குற சம்பளம் ரொம்ப குறைவு என்று அவர் எழுதுகிறார். இந்த சம்பளத்தை வச்சு ஒருத்தர் குடும்பம் நடத்தவே முடியாதுன்னு எழுதுறாரு. அதனால எனக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இந்த குறுந்தொகையை முதன்முறையாக உரையோடு அச்சிடுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு எல்லாரும் உதவி செய்யறாங்க. அன்றைக்கும் இப்படித்தான் சூழ்நிலை இருந்தது. எப்படின்னா, போலீஸ்காரவங்க எல்லாம் அதுக்கு உதவி செய்யறாங்க. போலீஸா இருக்கிறவர் உதவி செய்யறாரு, வக்கீலா இருக்கிறவர் உதவி செய்யறாரு, எல்லா தரப்பும் உதவி செய்யறாங்க. அன்றைக்கு ஒரு 5 ரூபாய் என்பது பெருந்தொகை. உங்களுக்கு தெரியும், 1900 எல்லாம் 5 ரூபாய்ங்கிறது ஒரு பெருந்தொகை. 5 ரூபாய் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், சாதாரண மனிதர்கள். ஜமீன்தார்னா அவர் ஒரு 50 ரூபா கொடுப்பாரு. அதுதான் அன்றைய சூழ்நிலை. ஆக அப்படி ஒரு சூழ்நிலையில பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. திருக்குறளுடைய 3வது மொழிபெயர்ப்பு துருன்னு ஒருத்தர் செய்தது. ஆனா நம்ம நிறைய பேருக்கு அவர் பேரும் தெரியாது. துருன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு கூட தெரியாது. அவர் தான் அந்த நூலை பதிப்பித்தவர். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த பதிப்பை செஞ்சவர் வந்து அவருடைய ஆசிரியராக இருந்த ஒருவர் பேரை சொல்லி ராமானுஜ கவிராயர் தான் அந்த பதிப்பை செய்தார் என்றுதான் ஆய்வு நூல்கள் வரைக்கும் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, பதிப்பாசிரியர் ராமானுஜ கவிராயர் கிடையாது. அந்த பதிப்பை செய்தவர் துரு தான். அவர் தான் அந்த நூல்ல மொழிபெயர்ப்பு ஒன்று செய்தார். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பை செய்தார். மொழிபெயர்ப்பு வரிசையில் அது 3வது நூல், 3வது மொழிபெயர்ப்பு அது. அப்ப 2வது மொழிபெயர்ப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா, அது எல்லிஸோட மொழிபெயர்ப்பு. எல்லிஸ் வந்து 1819 இறந்து போயிட்டார். மார்ச் மாசம் 10ஆம் தேதி இறந்து போயிட்டார். அவர் இறந்த நாள் குறித்த குழப்பம் உண்டு. 9ஆம் தேதி இறந்தாரா 10ஆம் தேதி இறந்தாரான்ற குழப்பங்கள் எல்லாம் உண்டு. அவருடைய கல்வெட்டு, அதாவது அவருக்கு இறப்பு கல்வெட்டு 2 இடத்துல இருக்கிறதா சொல்றது உண்டு. ஒன்னு ராமநாதபுரத்துல, இன்னொன்னு திண்டுக்கல்ல. அது எப்படி
ஒரு மனிதருக்கு 2 இடத்துல இறப்பு கல்வெட்டு வைக்க முடியும். உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதனால அவருக்கு அந்த கல்லறையில தான் வச்சிருப்பாங்க. அந்த கல்லறையில இருக்க கல்வெட்டே 2 இருக்குன்றாங்க. அது உண்மை அல்ல. ஒன்னே ஒண்ணுதான், அவர் இறந்தது ராமநாதபுரத்துல. அந்த ராமநாதபுரத்துல தான் அவருக்கு அந்த தேவநாத சுவாமி கோயில் பக்கத்துல இருந்து அந்த சர்ச்சில் ஒரு கல்வெட்டு வச்சிருந்தாங்க. அந்த கல்வெட்டை எடுத்து இப்போ திருமலை நாயக்கர் மகால்ல வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்படி கதைகள் நிறைய இருக்கின்றது. நம்ம கிட்ட வந்து கதைகளுக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் அவங்களுக்கு தோணுன கதையை, பிடிச்ச கதையை ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன வேணாலும் நீங்க கேட்டுக்குங்க, உங்களுக்கு கதை நல்லா இருக்கா கேட்டு போக வேண்டியது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்போ எல்லிஸ் வந்து 1816 தான் அவர் அந்த திருக்குறளுக்கு உரை எழுத, அதாவது மொழிபெயர்ப்பு செய்யறாரு. ஒரு மொழிபெயர்ப்பு, திருக்குறளுக்கான மொழிபெயர்ப்பு செய்யறாரு. நீங்க அவருடைய அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப ஆச்சரியமானது. நாம இன்னைக்கு எல்லிஸ் பெயர்ல பாக்குற மொழிபெயர்ப்புகள் எல்லாமே முழுமையான மொழிபெயர்ப்புகள் இல்லை. அவருடைய அந்த கவிதை மொழிபெயர்ப்பை மட்டும் எடுத்து 4 வரி எடுத்து போட்டு எல்லிஸோட மொழிபெயர்ப்பு இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அவர் வெறும் 69 குறளுக்கு 304 பக்கத்துல மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு. வெறும் 69 குறள். அப்போ ஒரு குறளுக்கே குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு சில குறள்களுக்கு 27 பக்கம் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். 27 பக்கம் எழுதியிருக்கிறார். அவருடைய இதுல அதான் ஹையஸ்ட், அந்த குறள் தான் ஹையஸ்ட். அப்படி அப்ப நம்ம பார்க்கிறோம், அவரு வெறும் 69 குறளுக்கு 304 பக்கத்துக்கு மொழிபெயர்ப்புனா அது எப்போ மொழிபெயர்த்தாரு? அந்த கதைகள் எல்லாம் நிறைய உண்டு. அதை பத்தின குழப்பங்களும் நிறைய உண்டு நம்ம மக்கள்கிட்ட. அவரு 40 வயசுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு நூலையும், இலக்கிய நூலையும் அச்சிட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி வச்சிருக்கிறார். அது உறுதிமொழிக்கு பின்னாடி பல சோகங்கள் இருக்கின்றன. அது ஏன் அந்த உறுதிமொழிக்கு வந்தாருங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவரு 41 வயசுல இறந்து போயிட்டாரு. 40 வயசு வரைக்கும் நான் நூலை அச்சிட மாட்டேன் என்ற கொள்கையுடைய ஒருவர் 41 வயசுல இறந்து போனார். அவர் இறந்தது கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், காலரா வந்தா நிறைய பேர் செத்துருவாங்க. அந்த காலத்துல காலரா தான் மிக முக்கியமான ஒரு நோயாக இருந்தது. குறிப்பா வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றவங்களுக்கு அந்த கல்லீரல் சீர்குலைவு இருக்கும், குடல் நோய் இருக்கும், இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த உணவு ஒத்துக்காது, தட்பவெப்பநிலை ஒத்துக்காது. அந்த காலத்துல இப்படித்தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் லிஸ்ட் காட்ட முடியும், இறந்து போன தமிழறிஞர்களாக இருந்தவர்களே அன்றைக்கு சூழ்நிலையில. அப்போ அவர்கள இவரும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, இவர் 3 மாசம் ஓய்வு எடுக்கணுங்கிறாரு எல்லிஸை. ஆனா எல்லிஸ் என்ன செய்யறாருன்னா, 3 மாசம் லீவ் எடுத்துக்கிட்டு மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆராய்ச்சிக்காக போயிடுறாரு. ஆராய்ச்சிக்காக அவர் மதுரைக்கு போறாரு. அந்த காலத்துல மதுரை வந்து ஏதென்ஸ் சொல்லுவாங்க, தென்னகத்தின் ஏதென்ஸ் சொல்லுவாங்க. அதனால மதுரைக்கு போறாரு. அங்க கலெக்டர் அந்த ஒரு ரோஸ் பீட்டர்னு ஒருத்தர், அவருக்கு நிறைய கதைகள் இருக்கு. அந்த ரோஸ் பீட்டருடைய அரண்மனையில் தங்கிட்டு வந்துட்டு அங்கிருந்து ராமநாதபுரத்துக்கு ஆராய்ச்சிக்கு போன இடத்துல அவர் கைப்படவே ஒரு உயில் எழுதியிருக்கிறார். அவர் கைப்படன்னு சொன்னாக்கா அவர் சொல்ல ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவர் அதுல எல்லா பக்கத்திலையும் கையெழுத்திட்டு இருக்கார். 3 பகுதிகளாக அவருடைய அந்த உயில் கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த 3லயே அவர் சொல்றாரு, நான் வந்து மருந்துக்கு பதில் நஞ்சை அருந்து விட்டேங்கிறார். ஆக்சுவலா அவர் எழுதும் போது அப்படி எழுதி இருக்கிறார், அவருக்கு அது நஞ்சாக மாறி இருக்கிறது. ஆனா அவர் நஞ்சு சாப்பிடலை. அது பின்னாடி உறுதிப்படுத்தப்படுகிறது. அவருக்கு கொடுத்த டோஸ் ஓவர் டோஸ் ஆயிருந்திருக்கு. அவருக்கு அப்ப காய்ச்சல் வேற இருந்திருக்கு. இதெல்லாம் பின்னாடி வந்த ஆங்கில செய்தித்தாள்கள்ல இந்த செய்திகள் எல்லாம் வெளிவருகின்றன. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் நிறைய பேர் யாரும் பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய நூல்ல அதை நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். அவருடைய மரணத்தின் பின்னாடி இருந்த மரணத்தை எல்லாம் நம்ம எழுதியிருக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க யாருக்கும் அந்த செய்திகள் பெரும்பாலும் தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதான் நிலைமை, இருக்கிற நிலைமை அதுதான். அப்போ அவர் இறந்தது தேதியே குழப்பமா இருக்குன்னா நீங்க பாத்துக்கலாம். 9ஆம் தேதியா 10ஆம் தேதியானா அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் அங்க ராமநாதபுரத்துல இருக்கும்போது இரவு நேரத்துல மருந்து சாப்பிட்டுருக்காரு. அவருடைய உடல்நலம் கருதி மருந்து சாப்பிட்டுருக்காரு. அது ஓவர் டோஸா போய் அவருக்கு மரணம். அந்த மரணத்துல அவர் ரொம்ப நேரம் போராடித்தான் செத்துருக்கிறார். ரொம்ப நேரம் போராட்டம். அதனால ஒருவேளை அவர் மறுநாள் காலை வரை இருந்திருக்கலாம். அதிக ராத்திரி 12 மணிக்கு மேல வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருக்கலாம். அதனாலதான் இந்த குழப்பங்கள் வருகின்றன என்று நமக்கு தோன்றுகிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய அந்த உயில்ல மிக முக்கியமான சில செய்திகள் இருக்கின்றன. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னோடு பணியாற்றிய இந்திய அறிஞர்களுக்கு பணம் கொடுக்கிறார். தன்னுடைய சொத்துல இருந்து மனைவிக்கு கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, அதெல்லாம் சாதாரண உறவினர்களுக்கு கொடுக்குறதெல்லாம். ஆனா இவர் அதெல்லாம் தாண்டி அவர்களுக்கெல்லாம் கொடுத்த பின்னாடி, ஆனா அவருக்கு மனைவி மக்கள்லாம் இல்லை, அது வேற வேற. அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாரு, அவங்க தங்கைகளுக்கு கொடுக்குறாரு, அக்கா அம்மாவுக்கு கொடுக்குறாரு, அப்படிதான் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்துட்டு கடைசியா அவர் தன்னோடு பணியாற்றிய அறிஞர்களுக்கும் சேர்த்துத்தான் அவர் வந்து
அந்த தொகையை கொடுக்குறாரு. அதை அவர் எழுதியிருக்கிறார். என்னுடைய இறப்பு சடங்குக்கு தேவையான பணம் என்னுடைய துபாஷி கிட்ட இருக்குது, மொழிபெயர்ப்பாளர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்தார். அதுல ஒரு பெரும் சோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மரணத்துக்கு பின்னாடி அவருடைய சொத்துக்களையும் அவருடைய நூலகத்தையும் அன்றைய ஆங்கிலேய அரசாங்கம் சிதறடிச்சது. அந்த அந்த சொத்துக்களை ஒன்னெல்லாம் பண்ணிட்டான், ஆக்ஷன் விட்டுட்டான். அந்த காலத்துல ஏலத்துக்கு விட்டுட்டான் அவருடைய நூலகத்தை. அவருடைய நூலகத்துல அவர் சேகரித்து வைத்திருந்த இந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து அந்த ரோஸ் பீட்டர்னு ஒருத்தன் சொன்னேன் இல்லைங்களா, அவருடைய நண்பர், அவருடைய வீட்டு சமயக்காரன் 1 மாசம் கோழி வறுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கான் ஓலைச்சுவடிகளை. அதை வால்டர் எலியட் தன்னுடைய புத்தகத்துல எழுதுறாரு. 1 மாசம் அவன் வந்து கோழி வறுக்கிறதுக்கு அதை பயன்படுத்தினான் ஓலைச்சுவடிகளை. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய சேகரிப்பு இருந்திருக்குன்னு பாருங்களேன். 41 வயசுக்குள்ள நம்மளாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு புலமையாளராக, ஒரு பேரறிஞராக அவர் இருந்திருக்கிறார். அந்த காலத்துல அப்படி ஒருத்தரை பார்க்கறதே கஷ்டம். ஜோன்ஸுக்கு அப்புறம், வில்லியம் ஜோன்ஸுக்கு முன்னாடியே சில கருத்துக்களை சொன்னவர் வந்து எல்லிஸ் தான். குறிப்பா திராவிட மொழி குடும்பத்தை பற்றிய முதல் குறிப்பு அவர்கிட்ட தான் இருந்து வருது. அப்படிப்பட்ட புலமையாளர் மலையாள மொழியினுடைய இலக்கணத்தை பத்தி ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார். தெலுங்கு மொழியினுடைய டிக்ஷனரிக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். ஒரு பேரறிஞர். அவருடைய அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் இன்னைக்கு நம்ம படிச்சு பார்த்து அது புரிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம் தான் முதல்ல. ஆனால் அதனால பல நன்மைகள் விளைந்திருக்கின்றன. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லிஸ் அந்த மொழிபெயர்ப்பை செய்யற காலத்துல திருக்குறள் அச்சாகவே இல்லை, மூலம் மட்டும்தான் அச்சாயிருக்கு. அந்த மூலம் தான் இது நம்ம பேசிட்டு இருக்க இந்த நூல் தான், அந்த மூலம் மட்டும்தான் அச்சாயிருக்கு. மீதி எந்த நூலும் அச்சாகல. ஆனால் அவர் மேற்கோள் காட்டுகிற நூல்களுடைய எண்ணிக்கை மட்டும் 100க்கு மேல. அவர் தமிழ் மட்டும் மேற்கோள் காட்டல, சமஸ்கிருதம் காட்டுகிறார், மலையாளம் காட்டுகிறார், தெலுங்கு காட்டுகிறார், இன்னும் பல மொழி நூல்கள் இருந்து அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பெரும் புலமையாளராக அவர் இருந்தார். அது 2வது மொழிபெயர்ப்பு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார், கிண்டஸ்லின்னு ஒருத்தர், நேத்தனியல் எட்வர்டு கிண்டஸ்லின்னு ஒருத்தர். 1794 அவருடைய திருக்குறள் மொழிபெயர்ப்பு வெளிவந்தது. அவருடைய 31 வயசுல அவர் திருக்குறளை மொழிபெயர்த்து அந்த திருக்குறளுடைய குரட்பா இல்லாமல் ஆங்கில மொழிபெயர்ப்ப உரைநடையில தந்து ஒரு நூல்ல வெளியிட்டார். அது 1794 வந்தது. அதுதான் நமக்கு அச்சில கிடைக்கிற முதல் மொழிபெயர்ப்பு. அதுக்கு முன்னாடி வீரமாமுனிவர் மொழிபெயர்த்தார், ஆனால் அச்சாகவில்லை. அது ஏட்டுல தான் இருந்தது, கையெழுத்துல தான் இருந்தது. அது அச்சாகி வெளிவரவே இல்லை. அதுவும் பரவலாகவும் இல்லை. 1-2 படிகள் மட்டும் அவர்கள்கிட்ட மட்டும் இருந்தது, அவ்வளவுதான். அந்த வீரமாமுனிவருடைய நூல்களை தொகுத்தவரும் எல்லிஸ் தான். வீரமாமுனிவருடைய நூல்கள் இன்னைக்கு கிடைக்குதுன்னா அது காரணம் எல்லிஸ் தான். எல்லிஸ் இல்லாமல் இருந்திருந்தா வீரமாமுனிவர்கிட்ட ஒரு பெயர் கூட நமக்கு தெரியாம போயிருக்கும். அவருடைய நூல்களை எல்லாம் தொகுத்தவர் இவர் தான். அவர் தான் செய்தார். அதெல்லாம் அந்த வேலைகளை எல்லாம் அவர் தான் செய்தார். அதனாலதான் அவருடைய நூல்கள் அவர் காலத்துல அச்சானதை விட எல்லிஸுக்கு பின்னாடி நிறைய அச்சானது. அது ஒரு கதை. இப்ப கிண்டஸ்லி வந்து தன்னுடைய 31 வயதுல அவர் திருக்குறள்ல சில அதிகாரங்கள்ல இருந்து சில குறட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் மொழிபெயர்த்து வெளியிட்டு விட்டார். அதுதான் முதல். 2வது எல்லிஸோடது. 3வது மொழிபெயர்ப்பு துருவோட மொழிபெயர்ப்பு. இந்த முதல்ல அங்கங்க எடுத்து அவர்கள் எண்ணி திருக்குறளை மொழிபெயர்த்தாங்க. ஆனா துரு வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா 630 குறட்பாக்களுக்கு அவர் மொழிபெயர்ப்பு தருகிறார். அது 2 வேல்யூமா வந்திருக்கு. ஒரு தொகுதி வந்து 1840 அடுத்த வேல்யூம் 1852. 2 தொகுதிகளாக அது வெளிவந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் செத்து போயிடுறாரு. அவருக்கும் இதே கால்றாதான், அவருக்கும் இதே பிரச்சனை. அவர் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அந்த முயற்சி நின்று போய் விடுகிறார். அதுக்கு பின்னாடி வேறு சிலர் வந்து அந்த முயற்சியை தொடர்கிறார். அப்போ நாம பார்க்கிறோம், திருக்குறளுடைய முதல் உரை எப்போது அச்சாகிறதுன்னு பாத்தீங்கன்னா 1830. 1830 திருக்குறளுடைய முதல் உரை அச்சாகிறது. அது பரிமேலழகர் உரை கிடையாது. சரவண பெருமாள் ஐயர் என்று ஒருவர், திருத்தணிகை சரவண பெருமாள் ஐயர் என்று ஒருவர், அவர் பரிமேலழகர் உரையை வைத்துக் கொண்டு அதற்கு ஒரு விளக்க உரை எழுதினார். அந்த உரை தான் முதன்முறையாக அச்சாகிறது. 1861 தான் பரிமேலழகர் உரை அச்சாகிறது முதன்முறையாக, முழுமையாக அச்சானது அப்பதான் 1861. இந்த 830க்கு அப்புறம் பரிமேலழகருடைய 630 குறளுக்கான உரையை அச்சிட்டவர் துரு. அந்த பதிப்புல தான் அவர் என்ன செய்யறாருன்னா, அது ஒரு பைலிங்குவல் எடிஷன், 2 மொழி பதிப்பு. ஒன்று ஆங்கிலம் அவருடைய மொழிபெயர்ப்பு, இன்னொன்று தமிழ். தமிழ்லையும் என்ன செய்யறாரு அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிமேலழகர் உரையை தந்துவிட்டு அதுக்கு கீழே அந்த உரைக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார். அந்த விளக்க உரையை எழுதினவர் தான் ராமானுஜ கவிராயர். இப்ப இந்த ராமானுஜ கவிராயர் பேரை நம்ம சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குதுதான். அவர் அதுல ஒரு வேலை செஞ்சிருக்காரு.
ஆனால் அந்த பதிப்பை செய்தவர் அவர் இல்லை. அதுக்கு அந்த பதிப்புரையே சான்று, அந்த நூலுடைய பதிப்புரை. அதை நம்ம மீள்பதிப்பு செய்திருக்கிறோம். 2018 2025 நம்ம மீள்பதிப்பு செய்திருக்கிறோம். அந்த பதிப்பை அப்படியே எடுத்து நம்ம மீள்பதிப்பு செய்திருக்கிறோம். ஏன்னா அன்றைய சூழ்நிலையில் இருக்கிற அந்த பதிப்பினுடைய நிலைமை அறியறதுக்கு அது வேண்டும் என்பதற்காக நம்ம படிச்சோம். அதே ஒரு முயற்சியை தான் இங்கே 2016 ரோஜா முத்தையா நூலகம் செய்திருக்கிறோம். இந்த திருக்குறளுடைய முதல் பதிப்பு செய்தவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2016 1812 அதான் 2 பதிப்பு தான் வந்திருக்கு. இதை நான் செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்தது, ஆனால் அது வந்ததுனால நாம் அப்படியே நிறுத்தி வச்சிட்டோம். ஏன்னா அந்த திரும்ப திரும்ப ஒரே ரெபிடேஷன் ஆஃப் ஒர்க் வேண்டாம்ன்றதுனால மீண்டும் மீண்டும் ஒருவர் செய்ததையே நாம் செய்ய வேண்டாம். சரி, இது இருக்கட்டும். இப்போ இந்த பதிப்பை செஞ்சவர் யார்? 1812 வந்த அந்த திருக்குறள் மூலபாடம் என்ற பெயரில் வந்த அந்த பதிப்பு, திருவள்ளுவர் மாலை, அதுக்கப்புறம் நாலடியார், இது எல்லாத்தையும் செய்தவர் திருநெல்வேலி அம்பலவான கவிராயர் என்று ஒருவர். இவர் தான் இதனுடைய பதிப்பாசிரியர். ஏன் இவரை பதிப்பாசிரியர் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ பார்க்குற நூல்கள்ல பல நூல்கள்ல பொருளடக்கமே இருக்க மாட்டேங்குது. பொருளடக்கமே இல்லை. அதுல என்ன இருக்குன்றதை நீங்களா தான் படித்து தெரிஞ்சுக்கணும். பொருளடக்கம் இல்லை. சில நூல்கள்ல முன்னுரை கிடையாது, சில நூல்கள்ல எந்த உரையும் இருக்காது, நேரா புத்தகம் ஆரம்பிச்சிடும். சில பேர் சில நல்ல மேற்பார்வையின் கீழ் அச்சிடப்பட்டதுன்னு எழுதுறாங்க. அது என்ன நல்ல மேற்பார்வைன்னு நமக்கு தெரியல. அப்ப வேற சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மேற்பார்வை கொடுக்குது. அப்போ அப்படியெல்லாம் திருக்குறளுக்கு பதிப்புகள் வந்திருக்கிறேன். நான் சொல்ற பதிப்பு ஒரு திருக்குறள் பதிப்பு தான். இந்து பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகம், அவங்க தான் அந்த மாதிரி ஒரு பதிப்பை வெளியிட்டாங்க. அப்போ நம்ம பார்க்கிற திருக்குறளுக்கான பதிப்புகள்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. 1 2 கிடையாது. திருக்குறளுடைய பதிப்புகளை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? சரி, பதிப்புக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஓலைச்சுவடியை பார்க்கறதில்ல. ஓலைச்சுவடியில திருக்குறள் என்ன வரிசையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ திருக்குறள் என்ன வரிசையில் இருக்குன்னு நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறோம்? திருவள்ளுவர் இதைத்தான் சொன்னாருன்னு நம்ம எங்க வச்சு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு அச்சில் கிடைக்கிற பதிப்புகளை வச்சுதான். அப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் திருக்குறளுக்கு அச்சான பதிப்புகள், உரைகள் தான். அந்த உரையும் அந்த பதிப்பும் சரியா இருக்கணுமா வேண்டாமா? நீங்க திருவள்ளுவர் பேர்ல எதையாவது சொல்றதுக்கு அந்த பதிப்பு காரணமா இருந்துடக்கூடாது. அதையெல்லாம் பார்க்கணும்ல. அதை பெரும் பேராசிரியர்களே செஞ்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்றேன். திருக்குறளுக்கு பரிமேலழகர் எழுதின உரை பொழிப்புரை தான். பொழிப்புரைன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் சொல்ல மாட்டாங்க, பாட்டினுடைய திரண்ட பொருளை எடுத்து சொல்லுவாங்க. அதுதான் பொழிப்புரை. பெரும்பாலும் இன்னைக்கு இந்த தெளிவுரை, பொருளுரை அதெல்லாம் பேர்ல போட்டு இருக்காங்க இல்லைங்களா, இன்னைக்கு வர்ற பதிப்புகள் அது எல்லாமே பொழிப்புரை தான். அது எல்லாமே பொழிப்புரை தான். அதான் பழைய பேர். இன்னைக்கு நமக்கு அது நாங்கள் வேற உரை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக ஒரு பேரை அவங்க பயன்படுத்துறாங்க, அது வேற. அப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், திருக்குறளுக்கு முதன்முறையாக அச்சான பரிமேலழகர் உரை பதிப்புல பரிமேலழகருடைய உரை பொழிப்புரையாகத்தான் இருக்கிறது. ஆனால் பின்னாடி வந்தவங்க திருக்குறள் பதவுரையின் தந்தை என்று அவரை அழைக்கிறார்கள். யார? பரிமேலழகரை. அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் உரை எழுதல. அவர் அப்படியெல்லாம் எழுதல. அவர் எழுதுனது பொழிப்புரை. பொழிப்புரையை பதவுரையாக மாற்றுகிறார்கள். அது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமில்லாத வேலை தான். அது ஒன்றும் பெரிய சிரமமான வேலையெல்லாம் கிடையாது. பதவுரையை பொழிப்புரையா மாத்துறதுக்கு ரொம்ப தொழில்நுட்பமும் தேவையில்லை, ஈஸியா மாற்றிடலாம். ஆனா ஒன்று சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பரிமேலழகர் செய்ததாக இருக்காது, அவ்வளவு. அப்போ நீங்க ஒரு தொடரை, ஒரு பதவுரை எடுத்துக்கொண்டு, ஒரு பொருளுரையை எடுத்துக்கொண்டு, பொழிப்புரை எடுத்துக்கொண்டு அதை மாற்றுகிற போது நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகிற சிரமங்களுக்கு ஏற்ப நீங்கள் அதை மாற்றுவீர்கள். அதுதான் நடக்கும். அப்படி மாற்றி விட்டால் அதை எப்படி பரிமேலழகர் தலையில் கொண்டு போய் கட்டுறது? ஆனால் கட்டி இருக்கிறார். திருக்குறளுக்கு பரிமேலழகர் எழுதியது பொழிப்புரை என்றுதான் எல்லிஸ் எழுதுறார். எல்லிஸுடைய பதிப்புல அப்படித்தான் இருக்கு. அதுக்கு பின்னாடி 1840 வந்த பதிப்புல அப்படித்தான் இருக்கு. ஆனால் 1861 ஆறுமுக நாவலர் திருக்குறளுடைய பரிமேலழகர் உரையை முழுமையாக முதன்முறையாக பதிப்பிக்கிறார். அந்த உரையில அவர் பொழிப்புரை பதவுரையாக மாற்றி பதிப்பித்துள்ளார். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பதிப்பு பொழிப்புரையா தான் வந்திருக்கு, அது வேற கதை. ஆனால் பெரும்பாலான பதிப்புகள் என்ன ஆகிவிட்டனன்னு சொன்னா, அவர் பதிப்பை மூலமாக கொண்டு வருகின்றன. அதனால எல்லாருமே பதவுரை பதிப்பாக அதை மாற்றி அவர் எழுதாத ஒரு உரைக்கு அவரை தந்தையாக்கி விட்டார்கள். பரிமேலழகருக்கு பதவுரை எழுதக்கூடாதுன்ற நோக்கம்லாம் கிடையாதுங்க, அப்படி நான் சொல்லலை. அவருடைய நோக்கம் வேற. அவர் ஒரு உரை எழுதுகிறார், அதுக்கு ஒரு விளக்க உரை எழுதுகிறார். இவர்கள் தங்களுக்கு வேண்டியது போல அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம எதை சொல்றது, என்ன சொல்றது? நம்ம பொருள் ஒரு பாட்டுல ஒரு பதவுரை அவர் சொல்லியிருக்காருன்னு நீங்க பரிமேலழகர் சொன்னார்னு நீங்க சொன்னீங்கன்னா, உண்மையிலேயே அது பரிமேலழகருடையதாக இருக்குமா?
அப்படிங்கிற கேள்வி வந்தது இல்லையா? நமக்கு தேவையில்லாத ஒரு சுமையை அவர் மேல சுமத்துறோம். அது மாதிரியான தவறுகள் நிறைய நடந்திருக்கின்றன தமிழ் பதிப்பு உலகில. அதனாலதான் நம்ம எவ்வளவு சிக்கல்களையும் நாம் சொல்ல வேண்டியது. இந்த பதிப்பை பத்தி பேசுகிற போது அந்த பதிப்பு தொடர்பான பல செய்திகளை நாம் பேச வேண்டியது. இந்த பதிப்புக்கு, மூலபாட பதிப்புக்கு சில சிறப்புகள் இருக்கின்றன, அதையும் நாம் சொல்லுவோம். ஆனா அதே நேரத்துல அந்த பதிப்பு இல்லாம வேற சில பதிப்புகள்ல நேர்ந்திருக்கிற கொடுமைகளையும் பேசித்தான் ஆக வேண்டும். அது பேசாமல் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் எல்லாம் செஞ்சாருன்னு ஆகி போயிடும். இன்றைக்கு ஆய்வாளர்கள் பல பேருக்கே தெரியாத செய்திகள் தான் இதெல்லாம். ஏன்னா அவர்கள் இதை பற்றி யோசிப்பதே இல்லை. அவர் என்ன உரை எழுதுனா என்னன்னு கேட்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்ன உரை எழுதுனா என்னன்னா என்ன கேள்வி? அப்படி கேட்கக்கூடாதுல்ல. அவர் என்ன எழுதினாரோ, அவர் எழுதியதாக ஓலைச்சுவடிகள் எப்படி கிடைக்கிறதோ அப்படித்தானே நம்ம பதிப்பிக்கணும், அப்படித்தானே படிக்கணும் அவரை. இன்னொன்றை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், மணக்குடவருடைய திருக்குறள் உரை வரிசை வேறு, பரிமேலழகருடைய திருக்குறள் உரை வரிசை வேறு. நாம இன்னைக்கு திருக்குறள் உரை வரிசையாக பார்க்கிற எல்லாமே பரிமேலழகரை பின்பற்றியவை தான், மணக்குடவரை பின்பற்றியவை அல்ல. மணக்குடவர் உரையில இருக்கிற வரிசை முறையையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கிறவர்களுக்கு தெரியும், ரெண்டும் சம்மந்தமே இல்லைங்க. பரிமேலழகர் ஒரு உரை, ஒரு 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 குறள் வந்து 10வது குறளா இருக்குன்னா அதுல அவர் இதுல 5வது குறளாக இருக்கிறது. இந்த வரிசை முறை மாற்றம் ஏன் இருந்தது? யார் செய்தார்கள்? நமக்கு கிடைக்கிற உரைகள்ல பரிமேலழகர் உரைக்கு முன்னைய உரை, இது 10வது உரை. முதல் உரையே மணக்குடவர் உரை தான். மணக்குடவர் உரை வந்து பரிமேலழகருக்கு வருவதற்குள்ளாகவே வரிசை முறை நிறைய மாறி இருக்கிறது. அதிகார மாற்றங்கள் இருக்கின்றன, இயல் மாற்றங்கள் இருக்கின்றன. அதிகாரம் இயல் எல்லாம் மாறுச்சுன்னா என்ன? அப்ப நீங்க கையில வச்சிருக்கிறது திருக்குறள் தானா, திருவள்ளுவர் எழுதுனது தானா என்ற கேள்வி வந்துருச்சு பாருங்க கடைசியில். ஆனால் இந்த இதையெல்லாம் திருத்தித்தான் நம்ம ஒரு செம்பதிப்பு கொண்டு வரணும். திருக்குறளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆராய்ச்சி பதிப்புகள் வந்திருக்கின்றன, நிறைய பதிப்புகள் வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு செம்பதிப்பு என்று ஒன்று இன்று வரை வரவே இல்லை. செம்பதிப்புன்னு சொன்னா மூலபாடத்தை செக் பண்ணணும், சரி பண்ணணும், உரையை செக் பண்ணணும், சரி பண்ணணும். அது எல்லாத்தையும் சரி செய்து ஒரு பதிப்பை நாம் கொண்டு வர வேண்டும். பாட வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு திருக்குறள் பதிப்பு வந்தால் அது திருக்குறளுக்கான பதிப்பே கிடையாது, அவ்வளவுதான். பரிமேலழகர் கொண்ட பாடங்கள் பல மணக்குடவரால் மறுக்கப்பட்டு இருக்கின்றன. அவர் வேற பாடம் கொண்டவர், இவர் அதை போய் மாத்துறாரு. இவர் அதை மாற்றி இவர் வேறு பொருள் சொல்கிறார். இன்னும் பல இடங்கள்ல பொருள் சொல்றது மாறி இருக்கிறது. அப்ப இவ்வளவு சிக்கல்களை நாம் வைத்துக்கொண்டு அதை நாம் திருக்குறள் என்றும் அது திருவள்ளுவர் தான் எழுதினார் என்றும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதில் அர்த்தம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சிக்கல்களை எல்லாம் நாம் அறியாமல் இருப்பதுதான். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதனால என்ன நன்மை அப்படின்னா, திருக்குறளை நாம் மீட்டெடுக்க வேண்டும், திருவள்ளுவரை மீட்டெடுக்க வேண்டும். திருக்குறள்ல பல வகையான செய்திகள் இருக்கும். நீங்க திருக்குறளை பேசுகிறவர்கள் 2 வகைமா பேசுவார்கள். ஒன்று, திருவள்ளுவர் வந்து ஒரு சைவ சமயத்தினுடைய சாமியார் மாதிரியே பேசுவாங்க. இன்னும் சிலர் சமண சமயத்தினுடைய சாமியார் மாதிரியே ஆக்கிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவர் கிறிஸ்தவ சமயத்து துறவிங்கன்ட்டாங்க. அவர் கிறிஸ்தவ சமயத்து துறவி. அவர் வந்து புனித பைபிள் என்ன சொல்லியிருக்கா அதான் இவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. இப்படி ஆளாது கொண்டு சொல்கிறார். ஆனால் உண்மையிலே திருவள்ளுவருடைய உருவம் என்ன? திருவள்ளுவர் உருவத்தை வச்சு சர்ச்சை வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். உண்மையிலே திருவள்ளுவருடைய உருவம் யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிந்து திருவள்ளுவருடைய உருவம் என்று ஒரு உருவத்தை முதன் முறையாக அச்சில கொண்டு வந்தவர் எல்லிஸ் தான். அவர் சென்னையினுடைய அக்கசாலையினுடைய தலைவராக இருந்தார். காசு அச்சடிக்கிறவர். அந்த அந்த இப்ப நோட் அச்சடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த நோட் அச்சடிக்கிற சங்கத்துக்கு, அந்த அமைப்புக்கு அவர் தான் தலைவராக இருந்தார். அவர் காலத்துல 4 தங்க காசுகளை அச்சிட்டார். மொத்தம் 4 காசு. 4 காசுல 2 தான் முன்பின்னாக. அதுல ஒரு பக்கத்துல திருவள்ளுவருடைய உருவத்தை அவர் பதித்து வைத்தார். அந்த உருவம் இன்னைக்கு இருக்குது. அந்த காசுகள் இன்னைக்கு இருக்கின்றன. மும்பையில இருக்கிற ஒரு நிறுவனத்திலே அது இருக்கிறது, லண்டன்ல இருக்கிறது, 2 இடங்கள்லயும் இருக்கிறது. அதுல அவர் ஒரு சமணத்துறவி போலதான் காட்சி அளிக்கிறார். பின்னால் நமக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ பார்க்கிற உருவம் எல்லாமே வந்து பிற்காலத்துல வரையப்பட்டது. பாரதிதாசனுடைய மேற்பார்வையிலே வரையப்பட்ட ஒரு ஓவியம் தான், வேணுகோபால் சர்மா வரைந்த ஓவியம் தான் நாம் பார்க்கிற ஓவியம். அது எதுக்காக வரைஞ்சாங்க அப்படின்னா, ஆளாளுக்கு திருவள்ளுவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு வேண்டாம், அது ஒரு முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேணுகோபால் சர்மா வச்சு பாரதிதாசன் மேற்பார்வையில் நடந்த அதை அரசாங்கம் அங்கீகரித்தது. திருவள்ளுவர்னா இதைத்தான் போடணும் அப்படின்னு சொல்லி. அது நமக்கு பின்னாடி தெரிந்தது. ஆனால் முதல் முறையாக அதை சிந்தித்து பார்த்தவர் எல்லிஸ். அவருடைய கற்பனை வேறு, அவருடைய சிந்தனை வேறு, நாம் இன்றைக்கு பார்க்கிற உருவம் என்பது வேறு. நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இதுக்கப்புறம் வேற வேற வித்தியாசம்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் போக வேண்டாம். அப்போ திருவள்ளுவரை பற்றி இவ்வளவு சிந்தித்த ஒரு மனிதர் தன்னுடைய கல்வெட்டுல 7 கிணறுன்னு ஒரு இடம் இருக்கு சென்னையில, 7 வேல்ஸ்ன்னு சொல்லி,
அங்கே அவர் 7 கிணறை வெட்டினவர் எலிஸ் தான். அந்த 7 கிணறு வெட்டிட்டு அங்க ஒரு கல்வெட்டு வச்சாரு. அந்த கல்வெட்டுல ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு. அவருக்கு எவ்வளவு தூரம் திருக்குறள் பற்று இருந்திருக்குதுங்கிறத பாக்குறோம். ரொம்ப ரொம்ப திருக்குறள் மீது ரொம்ப அன்புடைய ஒரு மனிதர் அவர். ஆங்கிலேயர்கள்ல இந்த மாதிரி ஆட்களை பார்க்கறது கொஞ்சம் அரிது தான். அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் அவர். 40 வயதுக்குள்ள இவ்வளவு சாதிக்க முடியும் என்று, இத்தனை மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல. அவர் இங்கே வந்து ஒரு 21 வருஷம் தான். அவர் 18 வயசுல என்னமோ தான் இங்க வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு. 41 வயசுல செத்து போயிட்டாரு. அதுக்குள்ள 10 ஆண்டுகள் அவர் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய கலெக்டரா இருக்காரு. மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கலெக்டர். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பணிச்சுமைகள் இருந்திருக்கு. அவர் தான் அந்த போர்ட் காலேஜை உருவாக்குனவர். சென்னை கல்வி சங்கம் அவரால் உருவாக்கப்பட்டது தான். அவர் காலத்திலேயே திருக்குறள் 2வது முறையாக அச்சாகி விட்டது. அவர் வாழும் காலத்திலேயே 2வது முறையாக அவர் தான் அச்சு கொடுக்குறாரு. மொழிபெயர்ப்பாக அவர் அச்சு கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி மொழிபெயர்ப்பு மட்டுமே அச்சாகி இருக்கிறது, மூலம் மட்டுமே அச்சாகி இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். இதுல நம்ம இந்த பதிப்பு பற்றி பேசுகிற போது, இந்த 812 வந்த இந்த பதிப்பை பற்றி பேசுகிற போது மிக முக்கியமான 2 செய்திகளை நம்ம பார்க்கணும். மற்ற திருக்குறள் பதிப்புகளுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் அந்த காலத்து ஓலைச்சுவடியில எப்படி இருந்துச்சோ அது மாதிரியே அச்சிட்டு இருக்கிறார். அது ஒரு சிக்கல். ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு வித்தியாசம் இருக்காது. சில இடங்கள்ல புள்ளி இருக்காது. ஆனா அதே நேரத்துல எல்லிஸோட பதிப்புல புள்ளி இருக்கு. அது அந்த காலத்துல இருந்து அச்செழுத்துக்களுடைய சிக்கல். அச்செழுத்துக்களை பயன்படுத்துறதுல உள்ள சிக்கல் அது. அச்செழுத்துக்களை அவங்க உருவாக்குனதுல சில இதுல புள்ளி வச்சாங்க, புள்ளி வைக்கல. நம்ம நிறைய பேருக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஓலைச்சுவடிகளை எழுதும் போது புள்ளியெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது உண்மை அல்ல. ஓலைச்சுவடியில் எழுதும்போது புள்ளி வைக்காமலாம் எழுதுற வழக்கமெல்லாம் கிடையாது. 2 வழக்கம் இருந்தது. ஒன்று புள்ளி வச்சு எழுதுற வழக்கம், இன்னொன்று புள்ளி வைக்காம எழுதுற வழக்கம். அதில் புள்ளி வச்சு எழுதுனா என்ன பிரச்சனைன்னு அவங்க சில பேர் சொல்றாங்கன்னா, புள்ளி நேராக நீங்க வச்சீங்கன்னா அது ஓட்டையா விழுந்துகிட்டே வந்து ஓலைச்சுவடி உடஞ்சு போயிருங்கிறாங்க. ஆனா ஓலைச்சுவடி நிறைய ஓலைச்சுவடியில புள்ளி வச்சிருக்குது. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அங்க ஓலைச்சுவடி உடையலையே. அதனால 2 வகையான கருத்துருக்கள் இருக்கின்றன, 2 வகையான வழக்கம் இருக்கிறது ஓலை எழுதுவதில்லை. ஓலை எழுதுவதில் நம்ம அந்த போடுறது பிள்ளையார் சொல்லி என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம. அது அல்ல. அது முதல்ல ஓலை பதமாக இருக்கிறதா, கையில வச்சிருக்கிற எழுத்தாணி கூறாக இருக்கிறதா, இதை தெரிந்து கொள்வதற்காக இடப்பட்ட ஒரு ரவுண்டு, அதுக்கு ஒரு கோடு, அவ்வளவுதான். அதை நம்ம அழுது பிள்ளையார் சொல்லியாக்கி அதுக்கு ஒரு கொண்டாட்டம் கொண்டாடி, அவர்கள் காலத்து நிலைமை வேறு, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேறு. நாம் அதை புரிந்து கொள்கிற சிக்கல்கள் அங்கே இருக்கு. ஏன் அந்த ஓலைச்சுவடியை கூறு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓலைச்சுவடி பதமா இருக்குதான்னு பார்க்கணும்னா, எழுதுற எழுத்து 400 வருஷத்துக்கு தாங்கும். அது ஒரு ஓலைச்சுவடி நமக்கு தெரிந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஓலைச்சுவடிகள் 400 ஆண்டுகள் இருந்திருக்கின்றன. 400 வருஷம் இருக்கிற ஒரு ஓலைச்சுவடி என்னும் போது அவன் எவ்வளவு பாதுகாத்திருப்பான், எவ்வளவு வேலை செஞ்சிருப்பான். ஓலைச்சுவடி எழுதுவதும் என்பது எளிதான வேலை கிடையாது. ஓலைச்சுவடி எழுதுறதுக்குன்னு நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல இப்ப நம்ம கடையில் போய் பேப்பர் வாங்கி பேனா வாங்கி எழுதுற மாதிரிலாம் கதை கிடையாது. அன்றைக்கு சூழ்நிலையில ஒரு ஓலை எழுத வேண்டும் என்று சொன்னால் நீங்க நேரம் பனைமரத்துக்கு தான் போகணும், அல்லது பனைமரம் ஏறத்தச்சு ஒருத்தர் கூட்டு. முதல்ல பனைமரத்துல ஏறி பனை ஓலைய பக்குவமா கட் பண்ணி கீழே இறக்கணும். அங்கிருந்து தூக்கி போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஓலைய பக்குவமா கீழே இறக்கணும். அதுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கணும் அல்லது பணம் இருக்கணும். இந்த 2ல ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் சரி கீழே இறக்கிட்டா நேரம் வாங்கி எழுதிருமோம்னா அதுவும் முடியாது. அந்த ஓலையை பதப்படுத்துறதுக்கு 1 மாசத்துக்கு மேல வரைக்கும் ஆகும். 1 மாசத்துக்கு மேல வரைக்கும் ஆகும்னா அதை வெயில்ல காய வைக்கக்கூடாது, நிழல்லையே காய வைக்கணும், தண்ணீர்ல வேக வைக்கணும், மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்கணும், பால்ல வேக வைக்கணும். இப்படி எல்லாம் பல டெக்னிக் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாம் முடிந்த பின்பு மஞ்சள் போட்டு இந்த ராமபான பூச்சி துளையிட்டு விடாதவாறு அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யணும். இவ்வளவு செஞ்சாதான் நீங்க ஒரு ஓலையில் எழுத முடியும். அது செய்வதற்கு எப்படியும் குறைஞ்சது 2 மாசம் ஆகும் ஒரு ஓலை தயாராவது. அப்போ ஓலையில எழுதுறவன் எவ்வளவு சிக்கனத்தை கடைபிடிப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பேப்பர் நமக்கு 50 பைசா கிடைக்குது, 1 ரூபாய் கிடைக்குது, இன்னைக்கு 2 ரூபாய் கிடைக்குது, அதனால ஈஸியா வாங்கி எழுதுறோம். அதே ஒரு பேப்பர் 50 ரூபாய் 100 ரூபான்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் எழுதுவோம்? பேப்பர் வாங்குவோமா அப்படின்றது யோசிச்சு. அன்னைக்கு அந்த நிலைமை தான் இருந்தது. அப்படிதான் ஓலை தயாராகி இருக்கிறது, அப்படித்தான் ஓலையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் உரைநடை நமக்கு கிடைக்காம போச்சு. நமக்கு ஏன் உரைநடை கிடைக்கலன்னா காரணம் இதுதான். ஏன்னா ஓலையில் எழுதும் போது அதை அளவாதான் எழுதணும், அளவாதான் எழுதி பயன்படுத்தணும். நீங்க எவ்வளவு சுருக்கமா எழுத முடியுமோ அவ்வளவு சுருக்கமா எழுதணும். அந்த சுருக்கமா எழுதுறதுக்கு உதவியா இருந்தது கவிதை தான், செய்யுள் தான். இப்ப நீங்க திருக்குறளுடைய முதல் குறள் இருக்கு இல்லைங்களா, அந்த முதல் குறள் அகர முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த குறளுக்கு ஒருவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. 1900 வெளிவந்த புத்தகம்.
250 பக்கம் எழுதியிருக்காரு டெம்பி சைஸ்ல. ஒரே குறளுக்கு விளக்கம். அவர் 7 சீர்ல சொன்னதை இவர் 250 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார். அப்ப அது அவ்வளவுக்கு இடம் கொடுக்கும், அவ்வளவு சொல்ல முடியும். இவர் திருவள்ளுவர் இப்படி ஒவ்வொரு குறளுக்கும் 250 பக்கத்துல எழுதினார்னா அவர் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிப்பார். 1330 குறளுக்கும் இப்படி எழுதுனா அவர் நிலைமை என்ன? அப்ப அவர் என்ன செய்வாரு? அவருக்கு இருக்கிற சுருக்க முறையாக இருக்கிற கவிதையை கையில் எடுக்கிறாரு, செய்யல கையில் எடுக்கிறாரு. அதுவும் இந்த 2 அடி என்று நம்ம பேசுறதுல பல பேர் ரொம்ப பேரறிஞர்களே என்ன பேசுறாங்க, 1.25 அடியில திருக்குறள் இருக்கிறதும்பாங்க. 1.25 அடின்ற ஒரு மரபே தமிழ்ல கிடையாதுன்னா அவங்களுக்கு பாவம் தெரியல. யார் போய் சொல்றது? 3 சீர் இருந்தாலும் அது அடிதான், 2 சீர் இருந்தாலும் அடிதான். சிந்தடி, குறளடி என்று அதுக்கு பேர் இருக்கு. ஆனா நம்ம 1.25 அடின்னு சொன்னோம்னா அது நம்ம அறியாமையை தவிர அது திருக்குறளுக்கான பெருமை இல்லை. ஆனா அப்படி சொல்லி பேசுறவங்களுக்கு தான் இன்னைக்கு மரியாதை. அவர்களைத்தான் பாராட்டுகிறார்கள், அவர்களுக்கு தான் எல்லா பட்டங்களும் கிடைக்கின்றன. அது வேற கதை. அது அப்படித்தான உலகம் தானே இருக்குது. ஏன்னா யாரும் அதை மறுக்கிறது இல்லை. நான் பார்த்திருக்கேன், நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். அடிக்கும் வரிக்கும் வித்தியாசம் சொல்லாம சொல்லுவாங்க. திருக்குறள் 2வது வரியிலம்பாங்க சில பேர், இன்னும் விஞ்ஞானிகள். அடி வேறு, உரைநடைக்குரிய வரி வேறு என்பதே நமக்கு தெரியல. அடினா இத்தனை சீர் இருக்கணும் இருக்கு, இன்ன தலை இருக்கணும், இன்ன சொல்லு இருக்கணும், எல்லாமே இருக்கு. ஆனா உரைநடையில நம்ம ஒரு பக்கத்துல ஒரு வரி எழுதணும்னா எத்தனை வரி வேணா, எத்தனை சொற்களை வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். பேசுகிறவர்களும் எழுதுகிற நூல்லே நான் எழுதியிருக்கிறத பார்த்திருக்கேன். பெரும் பேரறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். திருமுருகாற்றுப்படையில 175வது வரியிலன்னு எழுதுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய அறிவை திறமையை நாம் மதிக்கிறோம், அது வேற கதை. ஆனா இப்படி ஒரு தவறான சில சின்ன சின்ன வேலைகள்ல அவங்க கோட்டை விடுவது பலருக்கும் சிக்கலாகுது. நீங்க போய் சொன்னீங்கன்னா மற்றவங்க என்ன கேட்பாங்க, அவரெல்லாம் எழுதிட்டார்ல, நீ என்ன சொல்ல வர்ற, அவ்வளவு பெரிய அறிஞரே சொல்லிட்டார்ல, நீங்க அப்புறம் என்ன பேசுறீங்க? இவ்வளவும் செய்த நம்ம ஊவேசா இருக்கிறாங்க, அவர் செய்த கதைகள்லாம் பேரு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் திருக்குறளை பதிப்பிக்கவே இல்லை. அவருடைய வாழ்நாள்ல திருக்குறளை மட்டுமில்லை, தொல்காப்பியத்தையும் பதிப்பிக்கல. ஆனா தொல்காப்பிய சூடி, ஓலைச்சூடி அவர் வச்சிருக்கிறாரு. திருக்குறள் ஓலைச்சூடியிலும் அவர் வச்சிருக்கிறார். அது வேற கதை. அவர் ஏன் பதிப்பிக்கலன்றதுக்கான காரணங்கள் வேறு. ஆனால் வந்திருக்கிற பதிப்புகளுடைய தன்மை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருக்குறள் பதிப்பு மூல பாடத்தை மட்டும் கொண்டிருக்கிற பதிப்பு, அதுவும் புணர்ச்சிகளோடு பாடமாக கொண்டிருக்கிற பதிப்பு. புணர்ச்சிகளோடுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, யாப்பு புணர்ச்சியில எப்படி எழுதுவாங்களோ அப்படியே எழுதுறது, ஓலைச்சூடியில எப்படி எழுதியிருந்தாங்களோ அப்படியே எழுதுறது. சொற்களை பிரிக்கிறதுல, சந்தி பிரிக்கிறதுல, சந்தி சிரிக்க வைக்கிறது இல்லை. நான் சந்தி பிரிச்சா சந்தி சிரிச்சிடும், அப்படிதான் கதை. இப்ப இருக்கிற கதையெல்லாம் அப்படித்தான், உங்களுக்கு தெரியும். அது ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்றேன், அது எந்த அளவுக்கு சந்தி சிரிச்சதுன்றது. அதாவது திருக்குறள்ல சில இடங்கள் உங்களுக்கு தெரியும், திருக்குறள் மட்டும் இல்லை, யாப்புல எல்லா இடங்கள்லயும் சில இடங்கள்ல வந்து யகரம் வரும்போது அந்த இடத்துல இகரம் வரும். அது நாடி யாது அப்படின்னா நாடு யாது என்று நாம் படிக்கணும். ஆனா நாடி யாதுன்னு தான் இருக்கும் பாட்டுல. அப்படி படிக்கிற போது ஒரு திருக்குறள் டக்குன்னு நினைவு வரல, வையாபுரி பிள்ளை பதிப்பிக்கும் போது அவர் சொல்றாரு, ஒப்பார் யாம் கண்டதில் என்பதை அவர் என்ன செய்யறாருன்னா, ஒப்பாரி யாம் கண்டதில்னு குறள் இருக்குது. உடனே அவர் என்ன செய்யறாரு, ஒப்பாரிங்கிற வார்த்தை திருக்குறள் இருக்குன்ட்டார். ஒப்பாரிங்கிற வார்த்தை எங்கயா இருக்கு, நாங்க போய் தேடுதல் கடைசியில் இது இந்த குறள் ஒப்பார் யாம் கண்டதில், அப்படித்தான் படிக்கணும் நீங்க. ஆனா புணர்ச்சியில் அது எப்படி வரும், ஒப்பாரி யாம் கண்டதில்னு வரும். அப்போ இவர் படிக்கிறாரு, அவர் எவ்வளவு பெரிய அறிஞர்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அவர் சொல்றாரு திருக்குறள்ல ஒப்பாரி இருக்கு, ஒப்பாரிங்கிற வார்த்தை திருக்குறள் இருக்கிறதுனால திருக்குறளுடைய காலம் பிற்பட்டதுங்கிறார். எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி நீங்க தான் சொல்லணும். அப்போ நம்ம இப்படியெல்லாம் இருக்கிற சிக்கல்களை சந்திக்கிறோம். அது பிரிக்கும் போது பிரிச்சு படிக்கவே தெரியலைங்கிறதான் சிக்கல். இப்போ வையாபுரி பிள்ளையனுடைய முயற்சியினால வந்ததுதான் கம்பராமாயணத்தினுடைய சீர்பிரித்த பதிப்புகள், சந்தி பிரித்த பதிப்புகள், அதே போல சங்க இலக்கியத்துக்கான பதிப்புகள் எல்லாமே அவர் செய்ததுதான். அவருன்னா அவரே செய்ததல்ல, அவர் காலத்துல இருந்த அறிஞர்களுக்கு அவரும் கூட இருந்து வேலை செஞ்சிருக்கிறாரு. அதனால அவர் பேரே சொல்லி விடுவது ஒரு வழக்கம். ஆனா அவருக்கு முன்னாடியே நமச்சிவாய முதலியார் ஒருத்தர் தொல்காப்பியத்தை சந்தி பிரித்து சீர்பிரித்து பதிப்பித்திருக்கிறார். அது ஒரு கதை இருக்கிறார். சரி, இப்போ இந்த பதிப்பை பொறுத்தவரையில மிகச்சிறந்த ஒரு பதிப்பு அப்படின்னு இதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிப்புல அவர் சில வேலைகளை செய்திருக்கிறார். திருக்குறள் முதன்முறையாக அச்சாகிறது, அதுக்கு அவர் ஒரு வரலாறுன்னு ஒரு முன்னுரை எழுதுறார், ஒரு பதிப்புரை எழுதுறார். அந்த பதிப்புரை மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு நாம இவர் பேரை பேசவே முடியாது. அந்த 2 பக்கம் அவருடைய உழைப்பை காட்டுகிறது, அவர் என்னெல்லாம் செஞ்சார்னு காட்டு. அவர் சொல்றாரு, நான் இந்த பதிப்பை செய்யறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சேன், தென்னாட்டில் இருக்கிற சிறந்த வித்வான்கள் எல்லாருடைய ஓலைச்சுவடியும் நான் பார்த்தேன். தென்னாட்டில் இருக்கிற ஓலைச்சுவடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, மடங்கள்ல இருந்ததும் பார்த்தாச்சு, மிகச்சிறந்த புலவர்கள் கையில் இருந்ததும் பார்த்தாச்சு.
அது மட்டும் இல்ல, திருக்குறளை மேற்கோளாக காட்டினதையும் பார்த்தாச்சு. யாரெல்லாம் உரையாசிரியர்கள் மேற்கோள் காட்டினார்களோ அந்த இடங்களையும் நாம் சரிபார்த்து விட்டோம். அது மட்டும் இல்ல, திருக்குறளுடைய உரைகள் எல்லாத்தையும் வச்சு நாங்க பார்த்தோம். அதன் அடிப்படையில நாங்க ஒரு மூலபாடத்தை தீர்மானம் செய்திருக்கிறோம். மூலபாட தீர்மானம்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம மூலபாட திறனாய்வு என்று சொல்கிற லிட்டரரி கிரிட்டிசிசம் மாதிரி, டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் மாதிரி அந்த ஒரு வேலையை 1812 அம்பலவான கவிராயர் செய்கிறார். எது சரியான பாடம் அப்படிங்கறத செய்யறதோட மட்டும் அவர் இன்னொன்னு சொல்றாரு, இந்த பாடம் சுத்த பாடம் அப்படிங்கிற. சுத்த பாடம்னா நீங்க இதுல எல்லளவேனும் சந்தேகப்படக்கூடாது, அந்த அளவுக்கு நாங்க செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற. ஒரு எழுத்து கூடாமல் ஒரு எழுத்து குறையாமல் நாங்கள் செய்திருக்கோம். அது மட்டும் இல்ல, மெஜாரிட்டி ஓலைச்சுவடிகள் என்ன சொல்கிறதோ அதை நாங்க பாடமா எடுத்திருக்கோங்கிற. அதிகபட்ச ஓலைகளை நாங்கள் ஒப்பிட்டதுல எது அதிக சுவடிகளிலே பாடமாக இருக்கிறதோ அதை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அரிதான பாடங்களை எல்லாம் விட்டுட்டோம்ங்கிறார். அப்போ பாடத்தை முடிவு செய்யும் போது அவர்கள் அதிக வழக்குல எது இருக்குது, பாடம் இருக்குது என்று பார்த்திருக்கிறார்கள். அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். எது சரியான பாடம் என்பதை தேர்வு செய்வதற்கு அவர்கள் அந்த பாடத்தினுடைய தன்மையை பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆராய்ச்சி செய்தாங்க கூட இருந்தவங்க அவர் லிஸ்ட் கொடுக்குறாரு. சீர்காழியில் இருந்த வடுகநாத தேசிகர் வந்திருந்தார் அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. நம்ம 2-3 பேர் வந்திருந்தாங்க, அவர்களை வைத்து நாங்கள் இந்த ஓலைச்சுவடிகள பாடங்களை எல்லாம் சோதித்து பார்த்தோம். யார் கூட இருந்தாங்கன்னு எழுதுறாரு. அப்போ உங்களுக்கு கண் முன்னாடி யார் சாட்சி என்று காட்டி விடுகிறார். பாடம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை சொல்லி விடுகிறார். இந்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வருகிற பதிப்புகளில் இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. இதெல்லாம் எதுவும் செய்யறதில்ல. ஒரு புத்தகத்தை எடுக்க வேண்டியது, அது திருக்குறளான்னு பார்க்க வேண்டியது, மேல அட்டையில பார்த்து அப்படியே திரும்ப அச்சடிக்க வேண்டியது, அவ்வளோ. இவர்கள் செய்திருக்கிற வேலை எவ்வளவு பாருங்க. பாடங்களை திரட்டுவது என்பதும் பாடத்தை உறுதி செய்வது என்பதும் எளிதான காரியம் அல்ல. அதுக்கு பல சிரமங்கள் இருக்கு. ஏன்னா எந்த பாடத்தையும் தவறு சொல்வதற்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு அதிகார அடைவு ஒண்ணு கொடுக்குறாரு. ஒவ்வொரு அதிகாரமும் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்தெந்த பக்கத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. அது சாதாரண விஷயம். ஆனா அவர் இன்னொன்னு செய்கிறார், வரி கையச்சர அகராதி என்று ஒன்று தருகிறார். வரி கையச்சர அகராதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருக்குறளுடைய முதல் சொல் எதுவோ, முதல் எழுத்து எதுவோ அதையெல்லாம் எண்ணி கணக்கிடுறாரு. உயிரெழுத்துல ஆரம்பிக்கிற குறள் எத்தனை, மெய்யெழுத்துல உயிர்மெய் எழுத்துல ஆரம்பிக்கிற குறள் எத்தனை, அதெல்லாம் எண்ணி அகரத்துல எத்தனை குறள் இருக்குது, மற்ற ஒவ்வொரு ஆகாரத்துல எத்தனை இருக்குது, எல்லாத்தையும் எண்ணி கொடுக்குறாரு. ஒரே ஒரு பக்கம் தாங்க அந்த அடைவு எனக்கு தெரிஞ்சு. அது சின்ன புத்தகம் தான். அதாவது நம்ம இன்னைக்கு சைஸ்ல சொல்லணும்னா கிரவுண்ட் சைஸ் அந்த புத்தகத்தினுடைய அளவு. அந்த கிரவுண்ட் சைஸ் அந்த ஒரு பக்கத்துக்குள்ள அவர் கொடுக்குற அந்த விவரம் இருக்கு பாருங்க, அதை செய்யறதுக்கு அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மாதங்களாவது அந்த வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா கொடுக்கறது ஒரு பக்கம் தான். உங்களுக்கு நம்ம ஒரு பக்கத்தை இப்படி புரட்டிடுவோம், ஆனா அதுக்கு அந்த ஆள் 2 மாசம் உட்காந்து வேலை செஞ்சிருக்கோம். அவ்வளவு கடின உழைப்பு. இன்னைக்கு வரைக்கும் வர்ற எந்த பதிப்புகளையும் இது இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் நீங்க எந்த பதிப்பு வேணாலும் எடுத்து பாருங்க, அவர் செய்திருக்கிற இந்த வேலையை அவர் செய்ததை வச்சுதான் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இவர்கள் யாரும் மீண்டும் எண்ணி பார்க்கல. ஏன் எண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் காலத்தில் இருந்த பாடம் வேற, இன்றைக்கு மாறியும் இருக்கலாம். காலப்போக்கில் பாடங்கள் மாறும், அது வரலாறு அப்படித்தான். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாடத்தையும் நம்ம சரியான பாடம் என்றும் இறுதியான பாடம் என்றும் முடிவு செய்து கொள்ள முடியாது. காலம் செல்ல செல்ல தரவுகள் கிடைக்க கிடைக்க பாடங்கள் மாறத்தான் செய்யும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன, எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன. நம்ம புறநானூற்றிலே கூட ஒரு பாட்டு, பார்ப்பார் தப்பியே குறவர் தப்பியே என்று இருக்கிறது. பார்ப்பார் தப்பியே என்பது பிற்காலத்து பாடம், பழைய பாடம். பழைய நூல்களிலே பல உரையாசிரியர்களால பல பதிப்பாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டது குறவர் தப்பியே தான். அப்போ நம்ம அந்த பாடங்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு ஊவேசா பார்ப்பார் தப்பியே என்று கொடுத்து விட்டார். ஆனா அவர் கொடுத்தாருன்னா அவர் மேல நேரடியாக நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவருக்கு முன்னாடி அவர் பழைய உரை ஆசிரியர், புறநானூற்றுடைய பழைய உரை ஆசிரியர், அந்த பாடத்தை கொண்டவர். அவர் அப்படித்தான் உரை எழுதியிருக்காரு. அதனால இவர் அந்த உரையை பதிப்பிக்கும் போது அந்த பாடத்தை தான் கொடுத்தாங்க, வேற பாடத்தை இவர் கொடுக்க முடியாது. அதனால அது அவர் சரியாதான் செஞ்சிருக்கிறார். ஆனாலும் நாம 2 பாடம் இருக்கிறதுங்கிறத அவர் சொல்லாம போறதுதான் பிரச்சனை ஆகுதுங்க. அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம், இப்படி ஒரு பாட வேறுபாடு இருக்கு என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் சொல்லாமல் போனதுலதான் அவர் மேல ஐயம் அவரை நம்ம துருவ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். அப்போ நீங்க சமய சார்புடையவராக, மத சார்புடையவராக, சாதி சார்புடையவராக இருக்கிறீர்கள் என்று நாம் குற்றம் சொல்ல வேண்டி வந்தது. அவர் ஒரே வரியில அவர் ஒரு பாட வேறுபாட்டில் காட்டிட்டு போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அவருக்கு முன்னாடி பல பேர் பாடம் கொண்டு இருக்கிறார்கள். அச்சில வந்த நூலைத்தான் நான் சொல்லியிருக்கேன், சுவடியை கூட நான் விட்டுறேன்.
அச்சுல வந்த நூல்ல அப்படித்தான் இருக்கு, ஓலைச்சுவடியிலே அப்படித்தான் இருக்குன்றதையும் நான் பார்த்திருக்கேன். அப்படியும் ஓலைகள் கிடைக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அப்படி ஒரு பெருவழக்கில் இருந்த ஒரு பாடத்தையே அவர் மாற்றி செய்கிற போது அது பின்னால மாற்றம் பெற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகுது இல்லை. அப்போ நம்ம இந்த சிக்கல்களையும் யோசிச்சு பார்க்கிறோம்ல. ஆனால் இந்த அம்பலவான கவிராயர் செய்த பணியினுடைய அளவை நாம் நினைத்து பார்க்க போது இன்றைக்கு இருக்கிறவர்கள் அந்த அளவுக்கு அந்த பணியை செய்கிறார்களா? ஒரு திருக்குறளை மறுபதிப்பு செய்கிறவர்கள், ஒரு மீள்பதிப்பு செய்கிறவர்கள், அல்லது பதிப்பிக்கிறவர்கள், அல்லது உரை எழுதுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதிப்பும் அவருடைய பதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய தெரியும். சரி, இவர் யார்? அம்பலவான கவிராயர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னைக்கு தமிழாய்வு உலகத்துல அவ்வளவு விடை கிடைக்காது. ஏன்னா யாருக்குமே அவரை தெரியாது, சிக்கல் அங்க இருக்கு. ஆனா ஊவேசா தன்னுடைய சுவடி தேடி சென்ற இடங்களில திருநெல்வேலிக்கு போகும்போது அங்க நெல்லையப்ப கவிராஜர் என்று ஒருவரை சந்திக்கிறார், அவருடைய தம்பி ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை என்று ஒருத்தரை சந்திக்கிறார். இந்த ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அம்பலவான கவிராயருடைய பேரன்கள். அவர்கள் எவ்வளவு ஓலைச்சுவடிகளை ஊவேசாவுக்கு கொடுத்து உதவினார்கள் என்பதை அவர் எழுதுகிறார். அவரை பற்றி ஒரு வெண்பாவே எழுதியிருக்கிறார் ஊவேசா, அவருடைய சரித்திரத்திலே இது இருக்கிறார். அப்ப அவருடைய காலத்துல அவருடைய வீட்டை பார்த்து விட்டு ஊவேசா எழுதுறாரு. அவருடைய வீடு எப்படி இருந்துச்சுன்னா, அம்பலவான கவிராயருடைய பேரர்களுடைய வீடு எப்படி இருந்துச்சுன்னா தமிழ் கோயில் கூட இருந்தது. சங்கத்துல இப்படித்தான் ஓலைகளை அடுக்கி வைத்திருப்பார்கள் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு இல்லமாக, தமிழ் தெய்வத்தினுடைய கோயிலாக அது தெரிந்தது எனக்கு அப்படின்னு ஊவேசா எழுதுறார். அப்போ ஓலைச்சுவடிகளை பாதுகாத்திருக்கிறார்கள், அதை வந்தவர்களுக்கெல்லாம் தந்திருக்கிறார்கள். பல பேர் ஓலைச்சுவடி தரமாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஓலைச்சுவடி தரக்கூடாதுன்ற கொள்கையுடையவர்கள் நிறைய பேர். அது வீணா போனாலும் பரவாயில்ல, நாங்க ஆடி பந்தத்துக்கு ஆத்துல போட்டாலும் பரவாயில்ல, இல்ல நெருப்புல ஆகுதி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க தரமாட்டோம் அப்படின்ற கொள்கையுடையவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. அவர்களால் நிறைய நூல்களுடைய ஓலைச்சுவடிகளை ஊவேசா பெற்றிருக்கிறார். அவருடைய நண்பர்கள், யாருடைய நண்பர்கள்னா அந்த அம்பலவான கவிராயருடைய பேரர்களுடைய நண்பர்களும் உதவி இருக்கிறார்கள். அவர்கள் அம்பலவான கவிராயருடைய மாணவர்கள். அவர்கள் நிறைய பதிப்புகளை செஞ்சிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது அவரை போல ஒரு பெருமகனை நாம் தெரியாமல் இருந்து விட்டோம் என்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வேதனை. ஏன் இவ்வளவு வேலைகளை செஞ்ச ஒரு மனுஷனை நாம தெரிந்து கொள்ளாமலே இழந்து விட்டோம். 3 நூல்களை பதிப்பித்து 3 நூல்களுக்கு முதல் பதிப்பாசிரியராக விளங்கிய ஒருவரை நாம் அறியாமலே இருந்து விட்டோம் அப்படிங்கிறது எவ்வளவு வேதனையான ஒன்றுன்றதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் சொன்ன அந்த பக்கம் இதுதான் செய்தி, அந்த பக்கம் இதுதான், ஒரே ஒரு பக்கம், இவ்வளவுதான். இதுக்குள்ள அவர் தந்திருக்கிற வேலை அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் அந்த பதிப்பினுடைய முதல் பக்கம். முதல் பக்கம் இதுதான். இதுதான் அதனுடைய வரலாறு எழுதின பக்கம். இந்த பக்கத்தினுடைய 2வது பக்கத்துல அவர் இங்க பேரை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்படிக்கு திருநெல்வேலி அம்பலவான கவிராயர்னு அவர் பேர் போடலைன்னா இன்னைக்கு அவர் யாருன்னே தெரியாம போயிடும். இவ்வளவு வேலை செஞ்ச ஒரு மனுஷனை நம்ம கடைசி வரைக்கும் தெரியாம போயிருப்போம். இருந்துமே பேர் இருந்துமே நமக்கு தெரியாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதான சிக்கல் நமக்கு. பேர் இருந்துமே நாம் அதை அறியாமல் இருக்கிறோம்ன்ற போது பேரே இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. திருக்குறளை முதன்முறையாக அச்சிலே தந்த பெருமகன், அது ஒன்னே போதுமே அவருக்கு, அவருடைய பெருமையை சொல்வதற்கு. எத்தனையோ நூல்கள் இருந்தன, ஆனா அவர் ஏன் திருக்குறளை எடுத்தாரு? 14 கீழ்கணக்கில் திருக்குறளை சொல்றது கூட எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் தான். ஏன்னா திருக்குறள் என்பது புறநானூற்றுக்கு முந்தையது, இன்னும் சில சங்க இலக்கிய நூல்களுக்கு முந்தையது. புறநானூற்று பாடல்ல மேற்கோள் காட்டுறாங்க திருக்குறளை அப்படியே. அப்படி பொய்யில் புலவன் போலுரை கேளான்னு சொல்றாங்க, அவரே சொல்றாரு. அப்ப அந்த தொகுப்புக்கு முந்தைய நூல் அது, புறநானூற்றினுடைய தொகுப்புக்கு முந்தைய திருக்குறள். சங்ககாலத்து நூல்களுக்கு சமகாலத்துல எழுதப்பட்ட ஒரு நூல். அப்படி ஒரு நூலை போய் நம்ம 14 கீழ்கணக்கில் வைக்கிறதுங்கிறதே கொஞ்சம் சிக்கல் தான். நம்ம நிறைய இந்த மாதிரி நூல்களை நிறைய சிக்கல்ல மாட்டி விடுவோம். திருமுருகாற்றுப்படையை கொண்டு போய் 10 பாட்டுல முதல் வைப்போம், அந்த பக்கம் போய் 11ஆவது திருமுறையில கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு விட்டுருவோம். இப்ப நீங்க அது சமய நூல் என்று சொல்வீர்களா, சங்க நூல் என்று சொல்வீர்களா? அப்போ அதனுடைய காலத்தை பற்றி ஐயத்தையும் நம்ம கிளப்பி விட்டுருவோம். இங்கேயே எழுதும்போது நக்கீர தேவ நாயனார் என்று வேற எழுதி விடுவோம் பத்தாக்குறை. நக்கீரர் என்றுதான் அவருடைய பேரு, நான் நக்கீர தேவ நாயனார்னு வச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காது. அப்ப எவ்வளவு சிக்கல்களை நாம பார்க்கிறோம் பாருங்க. இன்னும் சொல்ல போனா சிலப்பதிகாரத்தினுடைய பெயரே தெரியாமல் இருந்த காலம் நம் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறோம். ஊவேசா சொல்கிறார் தன்னுடைய என் சரித்திரத்துல சொல்றார், நான் ஓலைச்சுவடி தேடி போயிருக்கும் போது ஒரு வீட்டுல ஒரு சைவ குரு ஒருத்தரை பார்த்தேன். அவரு பார்த்த போது நான் அவர்கிட்ட கேட்கிறேன், சிலப்பதிகாரம் உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு விவரம் தெரியல, உங்களுக்கு பேர் தெரியல,
அந்த நூலுடைய பேர் சிலப்பதிகாரம் அல்ல, சிறப்பதிகாரம் என்று அவர் ஒரு பேர் சொல்றார். ஊவேசாவுக்கே ஒருத்தர் வந்து பாடம் நடத்தியிருக்காரு. உனக்கு பேர் தெரியல தம்பி, நீ சின்ன அது அவர் சொல்ற வயசுல சிறியவர் நீங்க, உங்களுக்கு அதனால தெரியலேங்கிற. இதை விட இன்னொன்னு இருக்குது. சிலப்பதிகாரத்தினுடைய முதல் பதிப்பு 1872 வருகிறது. அந்த பதிப்புல சேரமான் பெருமாள் நாயனார் எழுதிய சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் என்று இன்னைக்கு நமக்கு தெரியும். ஆனா முதல் பதிப்பு 872, நல்லா கவனிக்கணும், 872 தான். ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி பதிப்பிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சென்னையில இருந்த மாநில கல்லூரியினுடைய பேராசிரியர். சென்னை மாநில கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அவர் தான். அவருடைய பதிப்பிலேயே சேரமான் பெருமாள் நாயனார் எழுதிய சிலப்பதிகாரம் என்று சொல்லிவிட்டால் நீங்க சிலப்பதிகாரத்தை எப்படி படிக்கிறீங்கன்னு பாருங்க. 1876 ஒரு பதிப்பு வரும்போதுதான் அவர் திருத்துறாரு, இது சேரமான் பெருமாள் நாயனார் மாதிரி தெரியலங்கன்றாரு. அவர் ஒரு 4 வருஷம் அவருக்கு தெளிவில்லாம இருந்திருக்காரு. அப்ப 4 வருஷம் தமிழ்நாட்டில் படிச்சவங்க எல்லாரும் எப்படி படிச்சிருப்பாங்க? சிலப்பதிகாரத்தை எழுதியவர் சேரமான் பெருமாள் நாயனார் தானே படிச்சிருப்பாங்க. இதை விட ஒண்ணு இருக்குது. தொல்காப்பியத்தினுடைய ஒரு உரை, தெய்வச்சிலையார் எழுதின ஒரு உரை. அந்த உரை ஆரம்பத்துல பேராசிரியர் உரை என்று அச்சிடப்பட்டது. அதுக்கப்புறம் உண்மை தெரியுது, ஐயோ இது பேராசிரியர் இல்ல தெய்வச்சிலையார் என்று. அப்புறமா அந்த நூலுடைய அட்டையை மட்டும் மாத்திட்டு மீண்டும் அச்சிட்டு வெளியிட்டாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு இந்த மண்ணில். அது மட்டும் இல்ல, நச்சினார்க்கினியர் உரை என்ற பெயர்ல 1885 சி.வி. தாமோதரம் பிள்ளை, அவர் பெரும் பேராசிரியர், உவேசாவுக்கு நிகரான புலமையும் அறிவும் உடையவர். அவர் ஜட்ஜா இருந்தவர், முன்ஷிப்பா இருந்தவர், கும்பகோணத்துல அங்கெல்லாம் இருந்தவர். அவருடைய பதிப்பு ஒன்று வந்திருக்கிறது 1885 தொல்காப்பியம் பொருளதிகாரம் நச்சினார்க்கினியர் உரையுடன் என்று சொல்லி. ஆனா உண்மை என்னன்னா, அந்த உரையில இருக்கிற கடைசி 4 இயல்களுக்கான உரை நச்சினார்க்கினியர் உரையே கிடையாது, பேராசிரியருடைய உரை. நல்லா கவனிச்சு பாருங்க. சீவைத்தா அந்த பதிப்பை கொண்டு வர காலத்துல அவரு சாதாரண ஆள் கிடையாது, கூட இன்னொருத்தர் இருக்கிறார், ஊவேசா இருக்கிறார், அந்த காலத்துல சமகாலத்துல வாழ்ந்தவர். அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய புலமையாளர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க பாண்டிச்சேரி முழுக்க ஆள் இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் அது தெரியவில்லை. இந்த புத்தகத்துல பின்னாடி இருக்கிற 4 இயல்களுக்கான உரை எழுதினவர் நச்சினார்க்கினியர் இல்லை என்று தெரியவில்லை. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷம் கழிச்சு தான் இந்த உரை வந்து நச்சினார்க்கினியர் உரை இல்லை என்று செந்தமிழ் பத்திரிகையில ராராவையங்கார் ஒரு கட்டுரை எழுதுறார். அப்பத்தான் தெரியுது. அது வரைக்கும் தமிழ் சமூகத்துல எல்லாரும் இது நச்சினார்க்கினியர் உரை என்றுதான் படித்தார்கள். 17 வருஷமா படிச்சிருக்கிறாங்க கல்லூரிகள்ல பாடமாக. யோசிச்சு பாருங்க, என்ன சார் என்ன பேரு தானே மாறி இருக்கு, நச்சினார்க்கினியர் என்ன பேராசிரியர் என்ன அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா அந்த உரை எழுதுறதுக்கு நச்சினார்க்கினியர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதை விட அதிக கஷ்டம் பேராசிரியர் பட்டிருப்பார். ஏன்னா பேராசிரியர் அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர், நச்சினார்க்கினியருக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஏன்னா அவருடைய உரையில பேராசிரியர் அவர் மேற்கோள் காட்டுறார். பேராசிரியர் இந்த உரையில மீனரை தூண்டில் என்றான் என்று எழுதுகிறார், பேராசிரியர் சொல்லியிருக்காருன்னு எழுதுறாரு. அப்போ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் எழுதியிருக்கிறத இவர் பேர்ல கொண்டு போய் நம்ம சேர்த்து விட்டோம்னா அது தெரிவதற்கே எவ்வளவு காலம் ஆயிருக்குன்றதை நீங்க பார்க்கணும். 17 வருஷமா தமிழ் சமூகத்துல அந்த பெயரே தெரியாமல் தான் அந்த உரை வழக்கத்திலே இருந்திருக்கிறது, படித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட பட்டங்களத்தினுடைய நிலைமை என்ன, இருந்த புலமையாளர்களுடைய சிக்கல் என்ன, அவர்களுக்கு இருந்த சிக்கல் என்ன? தவறாகவே எழுதுவது, தவறாகவே படிப்பதுன்னு ஆயிடுச்சுன்னா அது ஒரு பாடமா? இந்த திருக்குறளுக்கு மட்டும் நேர்ந்திருக்கிற, உங்களுக்கு தெரியும் திருக்குறளுடைய அரங்கேற்ற பத்தி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அரங்கேற்ற கதையை கிண்டஸ்லி எழுதுகிறார். நான் ஒரு பேராசிரியர் பேசின போது சொன்னார், அவரு இந்த கதையெல்லாம் சொன்னவர் சரவண பெருமாள் ஐயர் தான் அப்படின்னு சொன்னார். ஆனா உண்மை என்னன்னா, சரவண பெருமாள் ஐயருக்கு முன்னாடியே, அவருக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அந்த கதையை. ஆனா கதையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கிண்டஸ்லி சொல்ற கதைக்கும் சரவண பெருமாள் ஐயர் சொல்ற கதைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம சரவண பெருமாள் ஐயர்னு அவர் ஐயர் நினைச்சிடாதீங்க, அவர் வீரசைவர். கௌமார மடம் தெரியும் உங்களுக்கு, அந்த மட சார்புடையவர், முருகனை வழிபடக்கூடியவங்க. அவர்கள் ஐயர் என்று போட்டுக் கொள்வார்கள். நம்ம போப்பு ஐயர் தானே சொல்றோம் நம்ம, அது மாதிரி அவர்கள். ஆனா நம்ம சிக்கல்ல என்ன ஆகும்னா, ஐயர்னு சொன்னோடனே எல்லாரும் வேற மாதிரி நினைச்சிட்டு போயிடும். அந்த சிக்கலையும் நம்ம மனசுல கொள்ள வேண்டும். அது இல்ல, அது ஒரு சில ஜாதிகளுக்கு மட்டும் இருந்திருக்குங்கய்யா, அப்படி வச்சிருந்துருக்கிறாங்க.
இன்னும் தலைவனுக்கும் ஐயன் என்றுதான் பேரு, அப்பாவுக்கும் ஐயன் என்றுதான் பேரு தொல்காப்பியத்திலே நமக்கு இருக்கிறது. அதனால ஐயர் யாத்தனர் கரணம் என்பன்னா உடனே நம்மளால வந்து யாரையோ ஒருத்தர் பிடிச்சிட்டு தூங்குறாங்க. ஐயர்னு சொன்னா தந்தையாக இருந்தவர்கள், தலைவர்களாக இருந்தவர்கள் என்று பொருள். என் ஐ முன்று நின் கல் நின்றவர் என்று வள்ளுவரே சொல்கிறார். என் தலைவனுக்கு முன்னாடி நின்னவெல்லாம் இன்னைக்கு கல்லா இருக்காண்டா எங்க ஊர்ல, நடுகளாக இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஐ என்று சொன்னா தலைவன் என்று பொருள். தலைவனை வந்து நம்ம ஐயர் என்று சொல்லுவோம் மரியாதையாக, அருவிகுதி போட்டு சொல்வது வழக்கம். அதையே நம்ம எப்படி ஆக்கிட்டோம்னா அது ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிக்கும் என்று மாற்றிவிட்டோம். அது வரலாற்றில் இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான், நடக்காத விஷயம் கிடையாது. ஆனால் நடந்தாலும் அவற்றை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். யார் எழுதுறாங்க, எப்படி எழுதுறாங்கன்னு பார்க்கணும். அந்த சரவண பெருமாளையரை பற்றி பல தவறான கதைகள் உழவி வருகின்றன, அதுக்கும் நிறைய இருக்கிறது. 1830 அவருடைய திருக்குறள் முதல் பதிப்பு வெளிவருகிறது, அவருடைய உரை பதிப்பு. 38 2ஆம் பதிப்பு வருகிறது. 38 அவர் இறந்து விடுகிறார். ஆனால் அவர் பேரை சொல்லி 1875 வரைக்கும் புத்தகம் போட்டுட்டு இருக்காங்க. அவர் இறந்தது 38 75 வந்த புத்தகத்துல அவர் பேர் இருக்குங்க. அவர் தான் அவருடைய முன்னிலையில் பதிப்பித்ததுன்னு எழுதுறான். எப்படி முன்னிலையில் போய் பதிச்சாங்கன்னு தெரியல. மேல் உலகம் போய் பதிச்சாங்களா, கீழ் உலகம் போனாங்களா, எங்க போய் பதிச்சாங்கன்னு தெரியல. அது ஒரு வணிக உத்தின்னு வச்சுக்கோங்களேன். அது வணிகத்துக்காக செய்யறது. அவர் பேரை சொன்னா விற்கும் புத்தகம், அதுக்காக அதை சொல்றாங்க. ஆனா சொல்லும் போது கொஞ்சம் நேர்மை இருக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். நீங்க சொல்லுங்க, அவர் பேரை சொல்லுங்க, எதனாலும் சொல்லிட்டு போங்க. இப்பவும் ஊவேசா பேர்ல தானே அவருடைய பதிப்புகள் எல்லாம் வெளிவந்து கொண்டு இருக்கணும். ஊவேசா 1942 இறந்து போயிட்டாரு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 80-70 ஆண்டுகளுக்கு பின்பு வருகிற அவருடைய பதிப்புகள் எல்லாமே கூட இன்னும் அவர் பேரை சொல்லித்தான் வருது. அப்படி போடக்கூடாதுங்கிறது நம்முடைய கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதுல இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அவரை நம்ம குறை சொல்ல வேண்டிய வந்துடும். ஏன்னா குறுந்தொகையில அது நேர்ந்திருக்கிறது. குறுந்தொகையில அவர் செய்த வேலைகளை மாற்றி இருக்கிறார். அவர் பாடல் ஆசிரியர்களுடைய வரலாறு அவர் எழுதின, பாடலாசிரியர் வரலாறு அவர் எழுதின ஊவேசா. ஆனா 2வது பதிப்புல 3வது பதிப்புல அதை கொண்டு வந்தாங்க, சேர்த்தாங்க. சேர்த்து விட்டு அதையும் ஊவேசா தலையில கட்டிட்டாங்க, அவர் எழுதாததெல்லாம். ஏன்னா அவர் காலத்துல அவருக்கு இருந்த கருத்தியல் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனா பின்னாடி வந்தவங்க அதெல்லாம் மாற்றிய கதைகளை எல்லாம் கொண்டு போய் அங்க வச்சிடறாங்க. அது அவருக்கும் நேர்ந்திருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர்ல தான் வந்துகிட்டு இருக்கு. நம்ம அவரைத்தான் குறை சொல்ல வேண்டி இருக்குது. நிறைய பாடங்களை மாற்றி இருக்கிறாரு. குறுந்தொகையில அப்படி ஒரு வேலை நடந்தது. குறுந்தொகையில ஒரு பாடத்தை மாற்றி இருக்கிறாரு ஊவேசா. அவர் ஒரு பாடம் வச்சிருந்தாரு. அவர் பாட வேறுபாட்டுக்கு சொன்ன பொருளை இவங்க பாடமாக்குறாங்க பின்னாடி 55 அவர் இறந்து ஒரு 12 ஆண்டு 13 ஆண்டுகள்லயே இந்த வேலை நடந்தது. அவருடைய பேரனே செய்யறாரு அந்த வேலையை. இப்போ நம்ம திரும்ப வந்து இப்போ அண்மையில வந்த பதிப்புகளை வச்சு தேடும் போது எனக்கு சந்தேகம் வரும். எப்பவுமே இந்த புது பதிப்புனாலே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இது எப்போதும் கரெக்டா இருக்காதுன்றது என்னுடைய உறுதியான எண்ணிக்கை எண்ணம். அதனால நான் என்ன செய்வேன்னா பழைய பதிப்புகளை தேடுவேன். குறுந்தொகைக்கு வந்த எல்லா பதிப்புகளையும் நான் வச்சிருக்கிறேன். திருக்குறளுக்கு வந்த கிட்டத்தட்ட ஒரு 100 பதிப்புகளுக்கு மேல என்கிட்ட இருக்கு. 100 பதிப்புகளுக்கு மேல நான் நேரடியாக பார்த்துட்டு தான் பேசுறேன். எந்த ஒரு பதிப்பையும் பார்க்காமல் எல்லாம் எதுவும் சொல்றதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்க்காம சொன்னா என்ன சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானப்பிரகாசம் தான் இதை பதிப்பிச்சான்னு மற்றவங்க சொன்ன மாதிரி நானும் சொல்ல வேண்டியது. அதனாலதான் நம்ம எந்த பதிப்பாக இருந்தாலும் அதை பார்த்து விடுவது. முதல்ல பார்த்தா தான் அதை பேசவே செய்யும். இல்லைன்னா அதை சொல்லவே கூடாது. அது ஒன்று இருக்குங்க, சொல்றாங்க, அதோட விட்டுறணும் நம்ம. ஆனால் பிறர் சொன்னதையும் நாம் எடுத்து நம்முடைய கருத்து போல சொல்லுகிற போது பல சிக்கல்களை நாம் சந்தித்து வருவோம். அந்த சிக்கல்ல மிக முக்கியமானது என்னன்னா, அவங்க ஏதாவது தவறா சொன்னதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாயிரும். அந்த சிக்கலுக்கும் நாம் ஆளாயிரும். அது காப்பி அடிக்கும் போது கவனமா காப்பி அடிக்கும். இல்லைன்னா காப்பியே அடிக்கப்படாது, வம்புக்கே போகக்கூடாது. எனக்கு தெரியாதுங்க, என்னை விட்டுருங்க. அப்போ நாம இந்த சிக்கல்களை எல்லாம் இந்த பதிப்புகளில் பார்க்கிறோம். அப்படிங்கிற போது நமக்கு இருக்கிற ஒரு சிக்கல்களை நாம் பார்க்க வேண்டும், பேச வேண்டும். அதோட மட்டும் இல்லை, இவருடைய பதிப்புல அவர் சீர்களை வந்து பிரிக்கல, சீர் தான் பிரிச்சிருக்காரு, சந்தி பிரிக்கல. அதுல இன்னொன்னு என்ன செய்யறாருன்னா, அந்த காலத்துல ஒரு பதிப்புகள்ல இருந்த ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அடுத்த பக்கத்துல வருகிற முதல் சீரை முதல் பக்கத்தினுடைய கடைசியில எழுதுவாங்க. இப்போ இதுல கடவுள் வாழ்த்து அதிகாரத்தினுடைய கடைசியில் என்ன இருக்கும்னா வாணின்னு தொடங்கும். ஏன் வாணின்னு தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த பக்கத்துல முதல் குறள் வாணின்னு தொடங்கும். அப்ப அதை இங்க முன்பக்கத்துல அவங்க குறிச்சு வைப்பாங்க. இது ஏன் செய்தாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த காலத்துல பக்க எண்கள் போடுறதுல நிறைய சிக்கல் இருந்தது. பக்க எண் இடுவதில் அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் மயக்கங்கள் இருந்தாலும், ஆனா போட்டிருக்காங்க, நம்பர் போட்டிருக்காங்க. அப்படி போட்டாலும் கூட இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அது இந்த பக்கம் மாறிடாம இருக்கிறதுக்காக பைண்டர் வந்து சில நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இருக்கிற பக்கத்தெல்லாம் கடைசியில் வச்சிருவாரு.
கடைசி வைக்க வேண்டிய பக்கத்தை முதல் ஒன்று வச்சுருவார். புஸ்தகம் 2 பக்கம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது அது 2 பக்கம் படிக்க முடியாது ஆக்சுவலா. ஏன்னா பக்கமே தலையில தானே இருக்குது. முதல் 100 பக்கங்கள் பின்னாடி போயிடுச்சுன்னா நீங்க எப்படி படிப்பீங்க? இப்போ இந்த சிக்கல்களை நம்ம இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கிறோம். அதனால அவங்க அன்னைக்கே என்ன கவனமா இருந்திருக்கிறாங்கன்னா, இந்த சிக்கல் வரவே கூடாது, பைண்டர் வந்து அதில் மாத்திரவே கூடாது, பக்கத்தை மாத்திரவே கூடாதுன்றதுக்காக அவர்கள் கடைசியாக அந்த அடுத்த பக்கத்தினுடைய முதல் சீரை எடுத்து கொடுத்து அதை கவனமா பார்த்துருக்காங்க. அது மாறிடாம பார்த்துக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கவனம் அவர்களுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒரு 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 133 அதிகாரத்தை தான் அவர் பதிப்பிக்கிறாருங்க. அந்த 133 அதிகாரத்தை பதிப்பிக்கிறது அவர் எவ்வளவு கவனமாக வேலை செய்யறாரு. ஒரு பக்கத்துலதான் ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவ்வளவுதான். 133 பக்கம் தான். அதுக்கப்புறம் அந்த முன்பின் இணைப்புகள் அதெல்லாம் சேர்ந்து ஒரு 174 பக்கத்துக்கு இந்த புத்தகம் வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி இருக்கிறது திருவள்ளுவ மாலை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு திருவள்ளுவ மாலை தெரியும் எப்படி ஏற்றப்பட்டது. திருவள்ளுவ மாலைன்னா அது சங்கத்துல வைக்கும் போது அந்த ஓலைச்சுவடியை வந்து கொண்டு போய் அந்த சங்கத்தினுடைய பீடத்துல வைக்கும்போது மற்ற புலவர்கள்லாம் கீழே விழுந்து இந்த சூடி மட்டும் மேலே எழுந்ததுன்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும். அந்த இடத்துல இருந்த புலவர்கள் எல்லாரும் இந்த பாடல்களை பாடினாங்க. 49 புலவர் தான் சங்கத்து புலவர் என்று ஒரு கணக்கு இருக்குது. ஆனா இதுல 54 பாட்டு இருக்கும். ஆனா மீதி இருக்கிறவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னா தெரியல. அது அசரீரி. ஏன்னா அசரீரி வேணும் இல்லைங்க உங்களுக்கு. ஒரு நூலை வந்து தெய்வமாக்குறதுங்கிறது ஒரு மரபு இருக்குங்க தமிழ்ல. அது வந்து நாட்டுப்புறவியல் ஆரம்பிக்கிச்சு, எல்லாத்துலயும் இருக்குங்க. அது பெரும் புலமையாளர்கள் எழுதின நூலுக்கே அது இருக்குங்க. அப்படி ஒரு முயற்சியை இதுக்கு செய்திருக்கிறாங்க. இதே மாதிரி இறையனார் களவியலுக்கும் செஞ்சிருக்கிறாங்க. தொல்காப்பியத்தை மறக்கடிக்கணும்ன்றதுக்காக இறையனார் களவியல் வந்து இறைவனே எழுதுனான்ட்டாங்க. முடிஞ்சு போச்சா? இறையனார்னு பேருங்க அவர் பேரு. அண்ணன் என்ன பார்த்தாங்க, இறையனார்னு பேர் இருக்கு, வசதியா இருக்கு நமக்கு, அப்ப இறைவனே எழுதினார் சொல்லிவிடு, முடிஞ்சு போச்சு. குறுந்தொகையினுடைய 2வது பாட்டு கொங்குதேர் வாழ்க்கை எஞ்சியதற்கு அந்த பாட்டு அது எழுதினவர் இறையனார் புலவர். நம்ம ஆளு உரை எழுதுறாங்க பூவேசா போன்றவர். இறையனார் சிவபெருமான் எப்படி எப்படி என்ன சொல்றார். தமிழ் சங்கத்துல அவர் தலைவராக இருந்தார் அல்லது உறுப்பினராக இருந்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் சொல்றது யாரு? இறையனார் களவியலுக்கு உரை செய்தவர். அந்த உரையும் நக்கீரர் பேர்ல இருக்கே தவிர அது நக்கீரர் எழுதுனது மட்டும் கிடையாது. நக்கீரர் பேர்ல இருக்கு. ஏன் நக்கீரர் பேர்ல இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா அது 10 தலைமுறையாக வாய்மொழியாக வழங்கி 10வது தலைமுறையில எழுத்து வடிவம் பெறுகிறது. 10வது தலைமுறையில் எழுத்து வடிவம் பெற்றா அந்த 10 தலைமுறைக்குமான கருத்து அதுல இருக்குமா இல்லையா? அப்ப அது நக்கீரர் செய்தது என்று நாம் சொல்லிவிட முடியாது அல்லவா? அப்ப இந்த சிக்கல்கள் அங்கே வருகின்றன. ஆனாலும் நம்ம நக்கீரர் பேர்ல தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது நக்கீரர் எழுதிய உரை மட்டும் கிடையாது. அவருக்கு பின்னாடி 10 தலைமுறையாக அதுல கருத்துக்கள் சேர்க்கப்பட்டன, மேற்கோள்கள் சேர்க்கப்பட்டன. பாண்டிக்கோவையை அதுல சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பாண்டிக்கோவையினுடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு ஒரு கணக்கு இருக்கிறது. அதற்கு பின்னாடிதான் இது எழுதப்பட்டது அப்படிங்கிறதுனால இது 8ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு வருகிறார். தமிழ்ல எழுதப்பட்ட முதல் உரை நூல் என்ற கருத்தும் இறையனார் களவியல் உரைக்கு உண்டு. ஆனா அந்த உரை தான் முதல் உரையான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் முதல் உரை கிடையாது. அதுக்கு முன்னாடியே நிறைய உரைகள் இருந்தன. தொல்காப்பியர் உரை வகைகளை பற்றி பேசுகிறார். என்னென்ன உரைகள் இருக்குன்னா ஒவ்வொரு உரைக்குமான இலக்கணம் என்னன்னு அவர் சொல்றாரு. உரைநடைக்கும் இலக்கணம் சொல்றாரு தொல்காப்பியர். தொல்காப்பியர் உரைநடைக்கு இலக்கணம் சொன்னார்னா அவர் காலத்துல உரைநடை இல்லாமல் இருந்திருக்கும் என்று நினைக்கிறீங்களா? இப்ப நிறைய பேருக்கு ஒரு சிக்கல் என்ன கேட்டீங்கன்னா அந்த பாட்டு முந்தியதா உரை முந்தியதா உரைநடை முந்தியதா அப்படின்னா பாட்டு தான் முந்தியது என்று சொல்லிவிடுவார்கள். இந்த கோழி முந்தியதா முட்டை முந்தியதான்னு கேட்டோம்னா பதில் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா கோழிக்கும் முட்டைக்குமே அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் இருக்கின்றன. கோழி முந்தியதா முட்டை முந்தியதான்னு கேட்டீங்கன்னா முட்டை தான் முந்தியது, கோழி முந்தியது கிடையாது. அந்த முட்டை எதனுடைய முட்டைன்னு கேட்கணும். அடுத்து நம்ம அங்க கேட்க மாட்டோம். சரி முட்டை தான் முந்தியதுன்னு சொல்றியப்பா, முட்டை எந்த முட்டை அப்படின்னு கேட்கணும். நம்ம அது கேட்கற வழக்கம் இல்லாதனால எல்லாரும் அது கோழி முட்டைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது ஆக்சுவலா கோழி முட்டை கிடையாது. அது ரெப்டைல்ஸ் இனத்தினுடைய முட்டை, ஊர்வன இனம். அதுக்கு முன்னைய இனம், பறவைகளுக்கு முன்னைய இனமா இருந்த ஊர்வன இனத்தினுடைய முட்டையில இருந்து ஒரு மியூட்டேஷன் நடந்துதான், ஒரு திடீர் மாற்றம் நடந்துதான் அது பின்னாடி பறவை என்ற ஏவ்ஸ் என்ற ஒரு இனமாக பரிணமிக்கிறது. இது பரிணாம கோட்பாட்டுல இருக்கு, டார்வினுடைய தியரியில இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கோழி முந்தியதா முட்டை முந்தியதான்னா முட்டைனா உடனே நம்ம நேரா கோழி முட்டை தான் போவோம். ஏன்னா நம்ம அதான் சாப்பிட்றோம் அப்படின்னு ஞாபகத்துல. அதான் நமக்கு ரொம்ப தொடர்புடையதாக இருக்குன்னு நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அது ரெப்டைல்ஸ் இனத்துடைய முட்டையில இருந்து வந்தது. அப்ப அது முன்னைய இனம், இது பின்னைய இனம் அப்படிங்கிறது தெரியுது. அதே போலதான் இங்க செய்யுளும் உரைநடை. செய்யுள் தான் முந்தியது இல்லை, உரைநடை தான் முந்தியது. உரைநடை தான் முந்தியதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பேசும்போது என்னவா ஆரம்பிக்கும்? ஒரு குழந்தையினுடைய பேச்சு தொடக்கத்துல உரையாத்தான் இருக்கும், பேச்சாகத்தான் இருக்கும். அது வந்து கவிதை எழுதுறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் சொல்ல முடியாது. எவ்வளவு வருஷம் ஆனாலும் கவிதை எழுத முடியாம என்னை மேல இருக்கிற ஆள்லாம் உண்டு. கடைசி வரைக்கும் கவிதை எழுத முடியாது.
அப்போ ஏன்னா எனக்கு அதுல சில சிக்கல்கள் இருக்குது. நான் என்னுடைய ஃபீல்டு வேற, நான் முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய ஆராய்ச்சி தான். ஆராய்ச்சி விட்டுட்டு வேற எங்கும் போறதில்லைன்றது என்னுடைய எண்ணம். என்னைக்கு நான் பிஹெச்டி ஆய்வாளர் நான் போய் சேர்ந்தனோ அன்னைக்கு முடிவு எடுத்தேன். இனிமேல் பட்டிமன்றம் பேசக்கூடாது, கவியரங்கம் பேசக்கூடாது, இந்த மாதிரி பொது அரங்குகளில் போய் பேசவே கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தேன். அது பெரும்பாலும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். எங்கும் பட்டிமன்றம்லாம் பேச போறதில்லை. நண்பர்களுடைய அன்புக்காக சில நேரங்களில் எங்காவது போய் பேசுவது உண்டு, அவ்வளவுதான். மற்றபடி அதெல்லாம் நான் விரும்பாதவை. ஏன் விரும்பாதவைன்னா எனக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை போயிடும். நான் எல்லாம் புராண கதையை நம்ப ஆரம்பிச்சிருவேன், மற்ற கதைகளை நம்ப ஆரம்பிச்சிருவேன், ஆளாளுக்கு சொல்ற வாய்வெளி கதைகளை நம்ப ஆரம்பிச்சிருவேன். எனக்கு அப்போ சிந்திக்கிற எண்ணமே இல்லாமல் போயிடும். அப்படின்றதுக்காக நான் அந்த இதை தவிர்த்து விடுவது. அது அப்படியே தான் இருந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும். அதனால ஆராய்ச்சி என்பது என் துறை என்று நான் முடிவு செய்த பின்னாடி நான் கேள்வி கேட்காம எதையும் யோசிச்சது. எந்த புலவரை சொன்னீங்களான்னு கேட்கணும். ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்றாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும், அது யாரா இருந்தாலும் சேர்த்தாங்க. அப்புறம் மெய்ப்பொருள் காண்பது தானே அறிவாக முடியும். அப்போ அவர் சொன்ன வழியைத்தான் நாம் பின்பற்றுறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுல ஸ்டாண்ட்ல சரியா இருக்கிறோம். அந்த நிலப்பாட்டுல மாறுவதே இல்லை. அது ஊவேசா சொன்னாலும் சேர்த்தான், இல்லை வையாபுரி பிள்ளை சொன்னாலும் சேர்த்தான், யார் சொன்னாலும் சேர்த்தான். நமக்கு அது தவறு என்று நம்ம அறிவுக்கு தவறு என்று பட்டால் அதை சொல்லி விடுது. அதுல ஒன்றும் நீங்க மறுக்கிறதுனா மறுத்துக்குங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்க என்ன மறுக்கணும்னா நான் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேனோ அதுக்கு மேல நீங்க செய்யணும். அப்படி ஒரு அங்க ஒரு நிலைப்பாட்டை நான் வச்சிருவேன். ஏன்னா நீங்க மறுக்கிறது ஈஸியெல்லாம் மறுத்த முடியாது. எல்லா பக்கமும் அதை வளகட்டி தான் நிறுத்துறது. எங்கிருந்து தாக்கினாலும் தாங்குவோம் அப்படின்னு. அப்போ அந்த அந்த நிலைமைக்கு வரணும்னா நம்ம அதுல தெளிவுடையவர்களாக இருக்கும். ஒரு பாடத்தை முடிவு செய்வதிலே கூட நம்ம ஆட்களுக்கு நிறைய சிக்கல். இன்னைக்கு வரைக்கும் சங்க இலக்கியத்துல குறுந்தொகையில இருக்கிற சில பாடங்கள் இன்றைய வரை திருந்தாமலே இருக்கின்றன. இது வரைக்கும் 30 பேர் பதிப்பிச்சுட்டாங்க, 20 பேர் உரை எழுதிட்டாங்க. எல்லாம் நடந்தாலும் இன்று வரை திருந்தாத பாடங்கள் இருக்கின்றன. ஊவேசா உரை எழுதின பின்னாடியும், ராகவேங்கார் உரை எழுதின பின்னாடியும், சாமி சிதம்பரனா உரை எழுதின பின்னாடியும் இன்னும் அதிலே திருத்தங்கள் வேண்டியிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். எனக்கு பேசும்போது ரொம்ப சிரிப்பா தான் வரும். சங்க இலக்கியத்துல என்னங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் செஞ்சாச்சுங்க, அதெல்லாம் எல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. ஆனா நான் போய் எடுத்து பார்க்கிற போது ஒண்ணுமே செய்யலை அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் திருத்த வேண்டியிருக்கு. நீங்க எல்லாத்தையும் பாடத்தை பார்க்க வேண்டியது. பாஸ்போர்ட் அம்மா கடல் வழியை கண்டுபிடிச்சா நம்ம மாட்டுக்கு மனப்பாடமா சொல்றோம் பார்த்தீங்களா? கரெக்டா சொல்லிட்டே இருக்கோம். பரீட்சையில தான் மார்க் போடுறாங்க. ஆனா அதுக்கு 4 பக்கம் முன்னாடி நீங்க போய் படிச்சீங்கன்னா ராஜராஜனும் ராஜேந்திரனும் கடாரம் போனா கங்கை கொண்டான் அப்படின்னு கதையெல்லாம் படிக்கிறான். ஆனா அதை மறந்துடும். சரி, அவங்களாவது பரவாயில்ல, இங்க கடாரம் போனாங்க, இந்தோனேஷியா போனாங்க, மலேசியா போனாங்க, ரைட்டு. சங்க இலக்கியத்துல முசிறிக்கு வந்த கப்பல் ரோம் நகரத்துல இருந்து வந்ததுன்னு இருக்குல்ல, பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் வளங்களை முசிறி என்று இருக்கிறதல்ல. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனவன், கடல் வழியா பயணம் போனவன் கடல் வழி தெரியாமலே போயிட்டானா? இல்லை கேட்டுக்கிட்டே போனானா? கடல் நடுவில் நின்றுக்கிட்டே அங்க யாராவது வந்து வழி சொல்லுங்கன்னு கேட்டானா? அப்போ நம்ம யோசிக்கிறது இல்லை. அதே புத்தகத்துல இருக்கு, அதே பாட புத்தகத்துல ஒரு 10 பக்கம் முன்னாடி போனீங்கன்னா இருக்கு. ஆனா அந்த 10 பக்கத்துக்கு பின்னாடி வரும்போது நம்ம இதை மறந்துட்டு இங்கே இதை மட்டும் நிக்கிறோம். பாட புத்தகத்துல மட்டும் இல்லை, இன்னைக்கு தேர்வுலையும் அதான் வினா கேட்டு அதுதான் விடை சொல்லணும். நீங்க வேற வழியே கிடையாது. அப்போ நம்முடைய நிலைமை என்ன? சாலமனுடைய அவைக்கு பரிசு பொருளாக போனதுல கருங்குரங்கு, சந்தனம், தோகை இதெல்லாம் இருந்தது என்று பழைய ஏற்பாட்டில் இருக்குங்க. கிறிஸ்துவுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே அரசன் என்று கருதப்படுகிற சாலமனுடைய அவைக்கு போன பொருள்கள்ல கருங்குரங்கு இருக்குது, தோகை இருக்குது, மயில் தோகை இருக்குது, சந்தனம் இருக்குது. இதெல்லாம் இங்கிருந்து மட்டுமே போகக்கூடிய பொருட்கள், அவ்வளவுதான். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பயணம் மேற்கொண்டு இருக்கிறார்கள், பரிசு பொருட்கள் போயிருக்கின்றன. பாண்டியன் வந்ததாக அவருடைய அவை குறிப்பில் இருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா எல்லாம் படிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? கடல் வழியை கண்டுபிடிச்சவர் அதெல்லாம் சொல்லிடுவோம். அப்போ யோசிச்சு நமக்கு நமக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன. பாட நூல்லே தவறு இருக்குங்க. அப்புறம் நம்ம என்ன செய்யறது? பாட நூல்லே தவறு இருக்குது, பாடம் எழுதியவர்களிடம் தவறு இருக்கிறது, ஒரு நூலை பதிப்பிச்சவங்க கிட்ட தப்பு இருக்குது. ஊவேசா சொல்றாரு கூந்தலுக்கு மனம் இயற்கையானதுங்கிறாரு, அப்படின்னு அந்த பாட்டுல இருக்குங்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா அந்த பாட்டுல அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க இயற்கை மனமா செயற்கை மனமான்ற ஆராய்ச்சியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அப்படி ஒரு கேள்வி இருக்குதா அங்க அப்படின்னா, அது வந்து ஒரு காதலன் தன் காதலியை பாராட்ட நினைக்கிற போது சொன்னது. அவன் என்ன சொல்றான்னா, என் காதலியினுடைய கூந்தலை போல ஒரு நல்ல மனமுடைய மலரை, அதாவது இதை விட நல்ல மனமுடைய மலரை நீ எங்காவது பார்த்திருக்கிறாயன்னு வண்டை கேட்கறது மூலமாக அவன் இவ்வளவு பிரைஸ் பண்ண பார்க்கறான், பாராட்ட பார்க்கறான். அவ்வளவுதான் அங்க நடக்கிற நிகழ்வு, அவ்வளவுதான். ஆனால் உரையாசிரியர்கள் என்ன செய்யறாருன்னா,
அதை பிடிச்சி இயற்கையான மனம் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டு இயற்கை மனம் தான் இருக்குன்னு சொல்லி அதை சினிமாவில் கொண்டு வச்சு சினிமாவில் 2 சினிமாவில் இருக்குங்க. நான் பெற்ற செல்வத்திலையும் திருவிளையாடல்லையும் வந்துங்க 2 கதையில வருதுங்க. ஏபி நாகராஜன் 2 படத்தினுடைய இயக்குனர் அவர் தான். அவர் 2 படத்துலையும் இந்த நிகழ்வை கொண்டு வைக்கிறார். அது சீகாலத்தி புராணத்துல இருக்கு, கல்லாடத்துல இருக்குது, திருவிளையாடல் புராணத்துல இருக்குது இந்த கதை. இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர் செய்தது அதுக்கு ஒரு படி மேல போய் அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அந்த உரையாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா, நாள்தோறும் நீ வழிபடுகின்ற உமாதேவியினுடைய கூந்தலுக்கும் மனம் இருக்கிறதான்னு சிவபெருமான் தன் மனைவியினுடைய கூந்தல் மனத்தை பத்தி நக்கீரட்ட போய் கேட்கிறார். எவ்வளவு எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று பாருங்க. இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டாமே. நாம அது கதையா பார்க்கும் போது உணர்ச்சி வயப்பட்டு பார்க்கிற போது சரியாத்தான் தெரியுது. ஆனா கேள்வி யாரை பற்றி யாரிடம் கேட்கிறார்கள் என்று பாருங்க. இவருக்கு தெரியாம அவருக்கு தெரியும்னா கஷ்டமான காரியம் இல்லையா? மதிக்கிற கடவுள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவரை எப்படியா படுத்துறது? பாட்டுக்கு பொருள் சொல்லும் போது எவ்வளவு தூரம் நம்ம இறங்கி போயிடுறோன்றதை பார்க்கணும். அவ்வளவு தூரம் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. நீங்க பாட்டுல இருக்கிறத சொல்லுங்க. சாமி சிதம்பரனாருடைய உரையில அவர் எழுதுகிறார் இந்த பாட்டுல இயற்கை மனமா செயற்கை மனமா என்பதை பற்றி கருத்துக்கள் இல்லை அப்படின்னு அவர். நான் ஒரு கட்டுரை எழுதுறேன் பின்னாடி, கூந்தலுக்கு மனம் உண்டான். நான் எழுதும்போது நான் PhD ஆய்வாளர். எங்க வாத்தியார் கேட்டார், உனக்கு கல்யாணமும் ஆகலை, நீ காதலும் செய்யல, அப்படி இதுக்கட இந்த கட்டுரை எழுதுறேன், உனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு பட்டறிவெல்லாம் இல்லைனாலும் படிப்பறிவு இருக்கு ஐயா. சங்க இலக்கிய பாடல்களை நான் தோண்டி திரும்பி பார்க்குறேன். எல்லா பாடல்களையும் 2381 பாட்டையும் பார்க்குறேன். அந்த பாட்டுல இருக்கிற செய்தியை தான் நான் சொல்ல வரேன். அவன் சொல்றான், எண்ணெயை ஊத்துறது, அகில் புகை ஊட்டுவது, அது மட்டும் இல்ல இன்னும் பல வகை மணப்பூக்களை சூடுவது, இதனாலதான் மனம் வருகிறது என்று அந்த பாட்டிலே சங்க இலக்கியத்திலே. இதை விட இன்னொன்னு இருக்குது. கூந்தலுக்கு இயற்கையா மனம் இருக்கும்னு சொன்னா ஔவையார் ஒரு பாட்டுல சொல்றாங்கல்ல, புலவு நாறு என் தலை தை வரும் மண்ணேன்னு, நரந்தம் நாரும் தன் கையால். அவன் கையில நரந்தத்தினுடைய மனம் இருக்கும். அந்த அதியமானுடைய கையில அவன் தன் கையை வைத்து புலவு மணக்கின்ற மீன் மணக்கின்ற என் தலையை அவன் தடவி கொடுத்தான்னு வருதுன்னா, அப்ப ஔவையாருக்கு மட்டும் மீன் மனத்தை கொடுத்தார கடவுள்? இயற்கைனா ஒரு மாதிரி தானங்க இருக்குன்னா ஔவையாருக்கு மட்டும் மாறிடுமா? ஏன் ஔவையார் அதை சொல்றாங்கன்னா, ஔவையார் ஒரு பான்குலத்து பெண். பாணர்கள் மீன் பிடி தொழில் செய்யக்கூடியவங்க. பாணர் இனத்து பெண்கள் மீனை தலையில வச்சு சுமந்து கொண்டு போய் விற்பாங்க. தலையில யாரெல்லாம் மீனை வச்சு சுமந்துட்டு போறாங்களோ அவங்க தலையில மீனுடைய மனம் இருக்கும் அந்த நேரத்துல. அதுக்காக எப்போ இருக்கிறது பர்மனண்டா இல்ல, அந்த நேரத்துல. அதைத்தான் ஔவையார் அந்த பாட்டுல சொல்றாங்க. அப்ப நான் இந்த பாட்டெல்லாம் எடுத்து காட்டிலான்னு சொன்னேன். ஐயா, நான் அதனாலதான் சொல்றேன், இந்த பாட்டுல இப்படிதான் இருக்குது. அதனால இயற்கை மனம் என்று பாட்டுலையும் இல்லை, புலவர்களும் சொல்லல. அது நம்முடைய நம்பிக்கை. நம்பிக்கை என்பது வேறு, ஆராய்ச்சி என்பது. நீங்க நம்பிக்கையை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஆராய்ச்சி வச்சுட்டு நம்பிக்கை பண்ண முடியாது. நீங்கள் எதற்கு வருகிறீர்கள் என்று நீங்கள் தான் முடிவு செய்யணும். நான் நம்புகிறேன், பரவாயில்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்க ஆராய்ச்சி விடுங்க. ஆனா அறிவு அதை ஒத்துக்கொள்ளுமா அப்படின்னா ஒத்துக்கொள்ளாது. ஆராய்ச்சி அதை ஒத்துக்கொள்ளுமான்னா ஒத்துக்கொள்ளாது. இங்க இருக்கிற சிக்கலே அதானே. நமக்கு நம் பலவற்றை நம்பித்தான் கெட்டோம். நமக்கு நம்பிக்கை தான் சில நேரங்களில் நமக்கு தவறான பொருள்களை நாம் நம்ப தொடங்கி விடுக்கிறோம், தவறான விஷயங்களை நம்ப தொடங்கி விடுறோம். அதான் ஈஸியா நம்மளை ஈர்க்குது. அது ஒண்ணு இருக்குது. இப்ப நீங்க நெல் வளர்க்கறதுக்கு என்ன பாடுபடணும், ஆனா பாருங்க புல்லு எதுவுமே செய்யாமே வளரும். அது பிரச்சனை என்னன்னா, நெல்லை விட அது நல்லாத்தான் வளரும். இது 8 அடி உயரம் வளரும், அது இங்க காணாம தேடி இருக்கும். அப்ப இயற்கையினுடைய அமைப்பே அப்படி இருக்கோ, இங்கே நல்லது விளைவதற்கு காலம் உதவி செய்யவில்லையோ அப்படின்னு கூட தோணும். அந்த அளவுக்கு தான் எல்லா இலக்கியங்களை பற்றிய நம்முடைய சிந்தனைகளுக்கு இருக்கின்றன. பல நேரங்கள் அதுல பதர்கள் தான் இருக்கு. அங்கே நீங்கள் மணிகளை காண முடியாது, பதர்களைத்தான் நிறைய பார்க்க வேண்டியது. அப்போ நம்ம இதுல இருந்து எப்படி மீளுவது? திருக்குறளையோ இன்னைக்கு நாம பெருமை பேசுகிற ஒரு நூலாக இருக்கிறது. சங்க இலக்கியத்துல ஒரு சில நூல்களே இல்லை. சங்க இலக்கியத்தையே படிக்கக்கூடாதுன்னு சொன்ன காலம்லாம் இருந்துச்சு. சங்க இலக்கியம் சைவர்களால் படிக்கக்கூடாத நூல்னு சொல்லலை அவங்க. சங்க இலக்கியம் படிக்கவே கூடாத நூல் தான் சொன்னவன் ஒரு சைவர், அவன் வேற கதை. ஆனா சொன்ன செய்தி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்க நூல்களை படித்தால் நீங்கள் உங்கள் வாழ்நாளை வீணாக்குகிறீர்கள் என்ற அர்த்தம். என்னதான் பார்க்கடலிலே இருந்தாலும் மீன்கள் அமுதத்தை விட்டு விட்டு வேற எதையோ திங்கிற மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்னு அவன் சொல்றேன். யோசிச்சு பாருங்க. சங்க இலக்கியம் படிச்சா, சிலப்பதிகாரம் படிச்சா, சீவக சிந்தாமணி படிச்சா உங்களுக்கு
வாழ்நாள் வீணாகிறது என்று சொல்கிற ஒரு கருத்தியல் இருந்திருக்கிறது. எப்ப இருந்து? 17ஆம் நூற்றாண்டுல இருந்து. 17ஆம் நூற்றாண்டிலேயே அந்த கதை இருந்திருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டிலேயே அந்த கதை ஆளுமை செலுத்தி இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டுல ஊவேசா சொல்றார், சங்க நூல்களை பற்றி பேச்சு வருகிற போது சேலம் ராமசாமி முதலியார் அவர் போய் சந்திக்கும் போது சேலம் ராமசாமி முதலியார் கேட்கிறாரு, நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. நீங்க கல்லூரியில பேராசிரியருங்கிறீங்க, திருவாவடுதுறை மடத்துல படிச்சவருங்கிறீங்க, என்ன படித்திருக்கிறீர்கள் நூல்கள் பட்டியல் கேட்கிறாரு. இவர் எல்லா நூலையும் தேவாரம் திருவாசகம் ஆரம்பிச்சு அவர் தலபுராணங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. தூது நூல்கள் சொல்றாரு, சிற்றிலக்கியங்கள் சொல்றாரு. ராமசாமி முதலியார் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க பழைய நூல்களை படித்தது உண்டா? ஊவேசாவுக்கு அப்பதான் ஷாக் ஆகுறாரு. ஐயோ, நான் இவ்வளவு நேரமா சொன்னது திருவிளையாடல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பழைய நூல் தானே, தேவாரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பழைய நூல் தானே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த நூல்களுக்கெல்லாம் மூலமாக இருந்த முன்னைய நூல்கள் பல நூல்களை படித்திருக்கிறார். அப்பதான் அவருக்கு புரியுது, ஆஹா இருந்தாலும் ஏதோ விஷயம் இருக்கிறார். ராமசாமி முதலியார் தான் அந்த மாற்றத்தை உருவாக்குகிறார். அவர் அந்த மாற்றத்தை செய்யலைன்னா ஊவேசான்னு ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சிருக்காரு. அவர் ஏதோ பழைய புராணங்களை எழுதி கொண்டு பதிப்பித்துக் கொண்டு போயிருந்திருப்பார். சங்க நூல்களை தொட்டே இருக்க மாட்டார். அந்த நிலைமைக்கு அவர் மாறி இருப்பார். ஏன்னா அவர் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். சிலப்பதிகாரத்தை மட்டும் இல்லை, அவர் சீவக சிந்தாமணியை முதன்முறையாக பதிப்பிக்க தூண்டியவர் அவர் தான். நல்லா கவனிக்கணும், அவர் திருவாவடுதுறை மடத்தை சேர்ந்தவர், சைவ மடம். ஆனா சமண நூல் திருத்தக்க தேவர் எழுதுனது. இதை பதிப்பிக்கிறது அந்த மடமே ஆதரவு தருகிறது. அதான் முக்கியம். ஆனா அதே நேரத்துல அறிஞர்கள்ட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஏன்னா அந்த மடத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் சங்க நூலை படிக்கக்கூடாது, சிவசிந்தாமணியை படிக்கக்கூடாதுன்னு சொன்னவர். பின்னாடி அந்த மடத்தினுடைய மனம் மாறுகிறது. அதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஓலைச்சுவடிகளை தந்து உதவுகிறார்கள். ஊவேசா சொல்கிறார், நான் சங்க நூல்களை படித்ததில்லை, நான் மட்டுமில்லை என்னுடைய ஆசிரியரும் படித்ததில்லைங்கிற. குறுந்தொகையோ நற்றினையோ என் வாத்தியாரே படிச்சதில்லைன்னு. அவங்க வாத்தியார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அவர் தான். அவர் ஒரு சான்றிதழ் கொடுத்தா நீங்க எந்த கல்லூரியில வேணாலும் வேலைக்கு சேரலாம், எந்த பள்ளிக்கூடத்துல வேணாலும் வேலைக்கு சேரலாம். அவர்கிட்ட படிக்கிறதுங்கிறதே ஒரு பெருமை. சும்மா போய் மாணவராக இருந்தாலே போதும், எல்லா பெருமையும் கிடைச்சிடும். அப்படி ஒரு பெரும் புலமையாளர். கிட்டத்தட்ட அவர் எழுதுனது 250 தலபுராணங்கள் என்று சொல்கிறார்கள். கிடைச்சது கொஞ்சம் தான், ஆனா அவர் அவ்வளவு எழுதியிருக்காருங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 700 பாட்டு பாடுவாராம். அவர் ஊவேசாவே சொல்றாரு, அவர் பாடுற வேகத்துக்கு எங்களால் எழுத முடியாது, அவ்வளவு விரைந்து பாடக்கூடிய புலமை உடையவர் என்று அவரை சொல்கிறார். அவரே படிச்சதுலன்னு சொல்றாரு ஊவேசா. ஆனா அதுலயே ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. ஊவேசாவே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இதை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு 10 பாட்டு ஓலைச்சுவடி கிடைத்தது, அந்த ஓலைச்சுவடி என்னுடைய ஆசிரியர் கையால் எழுதிய சுவடிங்கிறார். 10 பாட்டினுடைய ஓலைச்சுவடிய அவருடைய ஆசிரியர் மகாவித்வான் கையால் எழுதி இருக்கிறார். சீவக சிந்தாமணியினுடைய விளக்க உரையோடு கூடிய நச்சினார்க்கினியர் உரையை பாதுகாத்து தந்தவரே மகாவித்வான் தான், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான். அவருடைய அந்த படி மட்டும் கிடைக்காவிட்டால் நச்சினார்க்கினியருடைய உரை விளக்க உரையோடு கூடியது என்ற உண்மையே தெரியாமல் போயிருக்கும். பொழிப்புரையோடு கூடிய ஒரு உரை கிடைத்திருக்கிறது, பொழிப்புரையும் விளக்க உரையும் கொண்ட ஒரு உரை கிடைத்திருக்கிறது. அந்த உரையை உறுதி செய்வதற்கு காரணமாக இருந்தது மகாவித்வானுடைய ஓலைச்சுவடி, அவரே கையால் எழுதியது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மடத்துல இருந்தாலும் அவர் படிப்புல எல்லாம் வித்தியாசம் காட்டல, நூல்களை பேதம் பார்க்கல. ஆனா பேதம் பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்களை போன்ற பெரும் புலமையாளர்கள் எந்த பேதமும் காட்டல, எல்லா நூல்களையும் படித்திருக்கிறார்கள், எல்லா நூல்களையும் படி செய்திருக்கிறார்கள். இப்ப இந்த ஓலைச்சுவடிகளை பற்றி பேசுகிற போது சில நேரங்கள்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அது ஏகப்பட்ட தவறு இருக்குங்கிறாங்க. அது உண்மைதான். சிவசிந்தாமணியினுடைய பதிப்பாசிரியராக இருந்த ஊவேசாவும் சொல்றாரு, பின்னாடி சி.வி. தாமோதரம் பிள்ளையும் சொல்கிறார், இந்த கூலிக்கு எழுதுகிறவருடைய சிக்கலால எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது என்று அவர் எழுதுகிறார். விடியல் காயும் வெங்கதிர் வெயிலமல் அறைய என்ற அந்த ஒரு தொடரை நான் பிரிச்சு படிக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு அவர் எழுதுறாரு. ஏன்னா அதை பிரிச்சு படிக்க முடியல, அவர் காலத்துல ஓலைச்சுவடிகளை வச்சுட்டு பிரிச்சு படிக்க முடியல. எல்லா வித்வான்களுக்கும் கடிதம் எழுதி கேட்கிறாரு, இந்த எப்படி பிரிச்சு படிக்கிறது, எப்படி பிரிச்சு படிக்கிறது. அவர் சொல்றாரு, எனக்கு வந்த மறுமொழிகளை சொன்னால் வெக்கக்கேடுன்றார். அவ்வளவு பெரும் புலமையாளர்கள் எழுதின கடிதத்தை அவர் அப்படி சொல்றாரு. அது ஒரு ஒரு தொடரை படிக்க முடியல, ஒரு அடியை பிரிச்சு சொல்ல முடியல அவங்களால. அவர் சொல்றாரு, இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த ஓலைச்சுவடியை கொடுத்து படிக்க சொன்னா அதை பிடிச்சு பார்க்கணும்னு அப்படியே கண்ணீர் விட்டு அழுவாங்களாம். இந்த கையெழுத்து என் தந்தையினுடைய கையெழுத்து என்று சொல்லி அழுது சமாளித்தவர்கள் இருக்கிறார்.
அழுதுட்டு அப்புறம் எப்படி படிக்க சொல்லுவீங்க நீங்க? முடிஞ்சு வச்சா தப்பிச்சிடலாமா எக்ஸாம்ல இருந்து? இதெல்லாம் நடந்திருக்கிறது. பாடத்தை மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க. அழகை அப்படிங்கறத அன்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட? சீவித்தாகிட்ட. இதர விதா அணம் அப்படிங்கிறத இதர விதா அப்படின்னு பிரிச்சு படிச்சு பல சொற்களை தவறாக அவரிடம் படித்து சொன்னதை அவர் தன்னுடைய நூல்ல எழுதியிருக்கிறார். என்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி பொருள் சொன்னவர்கள் இந்த நாட்டினுடைய பெருமகன்கள் என்று அவர் எழுதுகிறார். அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு பாருங்க. என் நிலைமை என்ன? நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இருக்கிற மூலத்தை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணேன். நான் இருக்கிறது என்னவோ, எனக்கு புரியுறது என்னவோ, அதை நான் எழுதி கொடுக்குற பதிப்பிக்கிறேன். நீங்க அப்புறம் படிச்சுக்குங்க, அப்புறம் படிச்சு அதை வளர்த்து கொள்ளுங்க. நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் இந்த ஓலைச்சுவடிகள் அழிந்து விட்டால் நான் என்ன செய்வது? பல ஓலைச்சுவடிகள் காணாமல் போனதை ஊவேசாவே எழுதுறாரு. ஊவேசாவுடைய எரிச்சரித்திரத்துல நான் சில ஓலைச்சுவடிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு அது கிடைக்கவில்லைன்னு எழுதுறாரு. முக்கியமா வளையாபதி குண்டலகேசி, அது ரெண்டும் நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் அதை அப்போது எடுத்து வைக்கல, நான் வாங்கல. ஆனா இன்னைக்கு நான் போய் தேடும்போது எனக்கு கிடைக்கல. அந்த ஓலைச்சுவடிகள் கண்ணால் பார்க்கவே. இன்னொரு கதையும் உங்களுக்கு தெரியும். 11 கீழ்கணக்கு பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? அது 18ஆ 19 நூலா? 11 கீழ்கணக்குனா 18ஆ 19ஆ? இப்படி எல்லாம் ஒரு கல்லூரி ஆசிரியர் கேட்டா நீங்க கஷ்டமா தான் பார்ப்பீங்க இல்லையா? ஆனா கேட்கற நிலைமையை வச்சிருக்கிறாங்க இங்க. சில பதிப்புகள் அண்மையில நானே காசு கொடுத்து வாங்கினேன் அந்த பதிப்பை. 11 கீழ்கணக்கு நூல்களை அவங்க கொடுத்தாங்க. நான் வாங்கி எண்ணி பார்த்தேன், 19 புத்தகம். 11 கீழ்கணக்குனா 18 தானே இருக்கணும். அவையும் 19 இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு சிக்கல். இந்நிலையா கைநிலையான்னு ஒரு ஆராய்ச்சி சிக்கல். அது சீவை தாமோதரம் பிள்ளை காலத்திலேயே 1887 அந்த சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. அது கடைசியாக முடிவானது 1931. ஈவை அனந்தராமையர்னு ஒருத்தர், அவர் ஊவேசாவுடைய மாணவர். அவர் தான் இந்த கைநிலை தான் பழந்தமிழ் நூல், 11 கீழ்கணக்குல ஒரு நூல், இந்நிலை இல்லை என்று உறுதிப்படுத்தியவர். ஆனா அவருக்கு முன்னாடியே வஉசி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு விட்டார். இந்நிலை வஉசி எழுதின விருத்தியுரையோடு. அந்த ஓலைச்சுவடியை கொடுத்தவர் திருநெல்வேலியில் இருக்கிற இந்து கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்த சொர்ணம்பிள்ளைன்னு ஒருத்தர். அவர் இது ஒரு பழைய நூல், 11 கீழ்கணக்கிலே 18வது நூல் என்று சொல்லி ஊவேசாவிடம் தருகிறார். ஊவேசா அதை நம்பி வாங்கி படிச்சுட்டு அவருடைய சமகாலத்தில் இருந்த திருமணம் செல்வகேசவராய முதலியார் போன்ற அறிஞர்களை கேட்டு கடைசியாக அந்த நூலுக்கு ஒரு உரை எழுதி அச்சிட்டு வெளியிட்டு விட்டார். ஆனால் அது ஒரு போலி நூல். ஏங்க ஒரு நூல் வந்தா பத்தலையா, உங்களுக்கு போலி நூல் வேறையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த காலத்துல 11 கீழ்கணக்கு எழுதப்பட்ட காலத்தினுடைய நூலாக அது இருக்கணும் இல்லையா? பின்னாடி எழுதி ஒருத்தர் அதை முன்னாடி இருக்கிற நூல் பட்டியலை கொண்டு போய் இணைச்சு விட்டா எப்படி? அது செய்யக்கூடாது இல்லையா? அதை அவர்கள் செய்திருக்கிறார். வஉசி அந்த விஷயத்துல ஏமாந்து போயிருக்கிறார். வஉசியை நமக்கு விடுதலை போராட்ட அறிஞராக நமக்கு தெரியும், அவர் போராடினார்னு தெரியும். ஆனால் வஉசி ஒரு மிகச்சிறந்த பதிப்பாசிரியர், ஒரு மிகச்சிறந்த உரையாசிரியர். இன்னொன்னு, இன்னைக்கு நாம படிக்கிறோம் இல்லைங்களா, தன் முன்னேற்ற நூல்கள். இந்த தன் முன்னேற்ற நூல்கள் எல்லாம் 1910 மொழிபெயர்த்து தந்த பெருமைக்குரியவர் வஉசி அவர். பொருளதிகாரத்தினுடைய இளம்பூர்ணர் உரைய, தொல்காப்பிய பொருளதிகாரத்தினுடைய இளம்பூர்ணர் உரைய முழுமையாக முதன்முறையாக பதிப்பித்தவர் வஉசி. ஆனா அவர் பேரை சொல்லாமலே இன்னைக்கு எல்லாரும் அந்த இளம்பூர்ணர் உரையை அடிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பேரையே சொல்லாம அவரை நாம் மறந்து விட்டோம். அவருடைய பணிகளை நாம நினைச்சு பார்க்கல. அவர் அளவுக்கு கடுமையாக உழைத்தவர்கள் இன்னைக்கு இல்லை. ஏன்னா யாரை பார்த்தாலும் அவர் அளவுக்கு கடுமையாக உழைத்தவர்கள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அம்பலவான கவிராயர் வேலை செய்த அளவுக்கு அதற்கு நிகராகவே வஉசி உழைத்திருக்கிறார். ஆனால் அவரும் ஏமாற்றப்பட்டார். அது அவரு தவறு கிடையாது. அவர் காலத்துல யாருக்கும் அது தெரியாது. அவர் நூல் வெளிவந்த பின்னாடியும் தெரியாது. அவர் 1917 அந்த விருத்தி உரையை வெளியிடுகிறார். 1931 தான் இது கைநிலை தான் 11 கீழ்கணக்கு நூலுடைய 18வது நூல் என்று உறுதியாகிறது. ஏறத்தாழ 12 வருஷத்துக்கு அப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது உறுதியாகுது. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப 13 ஆண்டு காலமாக இதை பத்தின சர்ச்சை தானே இருந்திருக்கு, யாரும் முடிவு சொல்லலையே. ஆனா 1960 சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. 11 கீழ்கணக்கு நூலுடைய வரிசையில கைநிலையையும் எண்ணிலையும் சேர்த்து 11 கீழ்கணக்கு 18வது நூல் என்று போடுகிறார். சங்கு புலவர்னு ஒருத்தர் உரை எழுதுறாரு. அவர் ரெண்டுமே 11 கீழ்கணக்கு தான் சொல்லிட்டு போயிடுறாரு. சிக்கலே வேண்டாம் உங்களுக்கு. இப்ப ஏன் இவங்க பின்னாடி 19 நூல்களை தருகிறார்கள் என்று சொன்னா இதான் காரணம்.
1931 உறுதியாகி விட்டது. இதுதான் 11 கீழ்கணக்கு, 18வது நூல் கைநிலைதான் என்று உறுதி செய்து விட்டார்கள். ஏன்னா பழைய உரைகள்ல இருந்தா மேற்கோள் எடுத்து காட்டி இதுதான் அப்படின்னு உறுதி செய்யறாங்க. ஆனா பின்னால் வந்தவர்கள் அதை மறந்து விட்டு அல்லது மறைத்து விட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நூலும் 11 கீழ்கணக்கு ஒண்ணுதான் ஒரு உரை எழுதி வெளியிட்டு பின்னாடி வந்தவர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டிவிட்டார். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வரைக்கும் 19 நூல்கள் கையில கிடைத்துக் கொண்டிருக்குன்னா 11 கீழ்கணக்கு என்ற பெயர்ல. இதை கேட்கறவங்க நம்பர் இல்லையான்னு கேட்பாங்க நம்மள. ஆனா இப்ப நம்ம யோசிச்சு பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரணும். அவங்க கொடுக்குறாங்க, எனக்கே கொடுக்குறாங்க, அச்சடிச்சு கொடுக்குறவங்க எனக்கு ஆனாலும் கொடுப்பாங்க. கோல புத்தகத்தை கூட பெருசா வைப்பாங்க, சமய புத்தகத்தை பெருசா வைப்பாங்க, திருக்குறளை வந்து அது சாதாரணமா நினைப்பாங்க, அது வேற கதை. ஆனால் நமக்கு தெரிய வேண்டும் 11 கீழ்கணக்குல 18வது நூல் எது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு கால வரலாறு இருக்கு, போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தை எல்லாம் நம்ம மறந்து விட்டோம் என்று சொன்னால் அப்புறம் என்ன ஆகுது? இதற்காக உழைத்த அறிஞர்களை நாம் நினைவு கூற வேண்டும் இல்லையா? அவர்களை அம்பலவான கவிராயர் போன்றவர்களே நாம் மறந்ததனுடைய விளைவுதான் நிறைய தவறுகளை மேலும் மேலும் பதிப்புகள் செய்து கொண்டே வருகின்றன. இன்னைக்கு வரைக்கும் வர பல பதிப்புகள்ல இன்னொன்னும் இருக்குது. வஉசி தன் பதிப்பை செய்கிற போது சில வேலைகளை செய்யறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, உரையில்லாத இடங்களிலே நச்சினார்க்கணியர் உரையை தூக்கி கொடுத்து அதை ஸ்டார் மார்க் போட்டு இது நச்சினார்க்கணியருடைய உரை, இளம்பொருணர் உரை கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பெழுதி அந்த புத்தகத்துல கொண்டு வராரு. ஆனால் பின்னால் வந்தவர்கள் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஸ்டார் மார்க்கை தூக்குனா, அடியில் இருக்க அடிக்குறிப்பை தூக்குனா எல்லாமே இளம்பொருணர் உரை என்று மாற்றிவிட்டார். ஒரு ஒரு நூற்பாவுக்கு உரையே எழுதல, ஆனா அதுக்கு ஒரு உரை இருக்குது இளம்பொருனுடைய பேர்ல. இப்படி நிறைய இருக்காது. இது 1 2 கிடையாது. நூலே மாறியது இருக்கிறது, நூல் பெயர் மாறியது இருக்கிறது. இன்னும் பல நிகழ்வுகள் இந்த தமிழ் சமூகத்துல பதிப்புகளை பொறுத்தவரையில் நிறைய தவறுகள் இருக்கின்றன. அதே போல இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. உரைகளையும் பெயர் மாற்றி சொன்னவர்கள் இருக்கிறார்கள். திருக்கோவையாருடைய முதல் உரை அது எதுன்னு கேட்டா நச்சினார்க்கணியர் உரை என்று ஆறுமுக நாவலர் எழுதியிருக்கிறார். 1860களிலே அவருடைய திருக்கோவையார் பதிப்பு ஒன்று வந்திருக்கிறது. அதுல அவர் எழுதுறார், நச்சினார்க்கணியர் உரைப்படி இந்த திருக்கோவையார் மூலத்தை நான் சபம் செய்திருக்கிறேன்னு எழுதுறார். ஆனா 1917 தான் அது நச்சினார்க்கணியர் உரை அல்ல, பேராசிரியர் உரை என்று தெளிவாகிறது. பவானந்த பிள்ளை என்று ஒருவர், அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். ஆக்சுவலா வந்து அவர் சென்னை மாவட்டத்தினுடைய காவல் ஆணையராக இருந்தார். அவரு தமிழ்ல ஆர்வம் கொண்டு நிறைய நூல்களை பதிப்பிச்சு பவானந்தர் கழக அகராதிகள் எல்லாம் கூட இருக்கின்றன. பவானந்தர் கழகம் பல நூல்களை வெளியிட்டது. அவருக்கு பின்னாடி வந்த மேவி வேணுகோபால பிள்ளை எல்லாம் சில பதிப்புகளை செய்தார். அப்போ அந்த பதிப்பு 1917 வருது. அதுலதான் நச்சினா பேராசிரியர் உரை என்று பேர் போட்டு வந்த பதிப்பு. அதுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆறுமுகன் அவருடைய மறைவுக்கு பின்னாடி, அவர் 75 மறைஞ்சிட்டாரு, அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அதுல பதிப்புகளை செய்யும் போது சில குறிப்புகளை எழுதினாங்க. இதை வந்து நச்சினார்க்கணியர் உரை என்று நாம் கருதுகிறோம், ஆனா சேனாவரையர் உரை என்றும் சொல்லப்படுகிறது, பேராசிரியர் உரை என்றும் சொல்லப்படுகிறது. அப்படின்லாம் மாத்தி மாத்தி குறிப்புகளை தந்து கொண்டே செல்கிறார்கள். ஆனால் அது உறுதியாவது 1917 தான். அப்போ ஒரு பதிப்பு வந்துதான் பவானந்த பிள்ளையுடைய பதிப்புல தான் அது உறுதியாகிறது. அப்போ இவ்வளவு சிக்கல்களை நாம் சந்திச்சிருக்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்கிற பெயர்கள் வந்து பதிப்பாசிரியர்கள் என்றும் உரையாசிரியர் சொல்லி இருக்கிற பெயர்கள் எல்லாம் எளிமையாக வந்ததல்ல. அது பெரிய ஆராய்ச்சிக்கு பின்னாடி, பெரிய சிக்கல்களுக்கு பின்னாடி வந்திருக்கிறது. குறுந்தொகையை முதல் முறையா பதிப்பிச்சவர் யார் என்பதை கூட சொல்லும்போது ஓவேசாவை தான் சொல்றாங்க. எல்லாரும் பெரும்பாலும் ஓவேசாவை சொல்றாங்க. தமிழ்நாடு வெளியிட்ட கலைக்களஞ்சியத்துல போய் பார்த்தீங்கன்னா சிவை தாமோதரம் பிள்ளை முதன் முறையாக குறுந்தொகையை பதிப்பித்தார் என்று எழுதி இருக்கிறார். சிவை தாமோதரம் பிள்ளை தன் வாழ்நாளிலே குறுந்தொகையை பதிப்பிக்கவே இல்லை. வரலாறு. அவர் அகநானூற்றை பதிப்பிக்கிற ஒரு முயற்சியை எடுத்தார். அந்த முயற்சி முடிவடைவதற்குள்ள அவர் இறந்து விடுகிறார். அவர் 1901 ஜனவரி 1 இறந்து போனார். முதல் நாள்ல, ஆண்டினுடைய தொடக்கத்தில், நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் அவர் இறந்து போனார். அதுக்கு அந்த மாத இதெல்லாம் ஞானபோதினி இதெல்லாம் அதை பத்தி குறிப்பு வருது. அவங்க எழுதுறாங்க, அவர் அகநானூற்றை பதிப்பிக்க முயற்சி செய்தார், ஆனால் அது முற்று பெறவில்லை. இருக்கிற அறிஞர் பெருமக்கள் அதை முற்றுப்பெற வைக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதினாங்க. 1901 எழுதினாங்க. ஆனா 1918 தான் அகநானூற்றுக்கு ஒரு பதிப்பு வருகிறது. 18 வருஷம் கழிச்சு கம்பர் விலாசம் ராஜகோபாலாச்சாரியார்னு ஒருத்தர் தான் அதை பதிப்பிக்கிறார். அவர் ஊவேசாவுடைய மாணவராகவும் இருந்தவர், பின்னத்தூர் நாராயணசாமி ஐயருடைய மாணவராகவும் இருந்தவர். இந்த பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் நற்றினையை பதிப்பித்தவர். நற்றினைக்கு முதல் உரை எழுதியவர். நற்றினைக்கு முதல் முறையாக திணை வகுத்து காட்டியவர் அவர் தான். ஆனா நம்ம அவரை மறந்துட்டோம். அவருக்கும் தெரியாது. 1914 அவர் இறந்து போயிட்டார். அவர் நற்றினைக்கு உரை எழுதி அதை அச்சிட்டார். பாடினோர் வரலாறு இன்னும் ஒரு சில பகுதிகள் மட்டும், முன்னுரை மட்டும் எழுதாமல் இருந்த காலத்துல அவர் இறந்து போயிட்டார். சுகர் பேஷண்ட்.
நீரிழிவு நோயால் இறந்தவர். அவர் இறந்த பின்னாடி அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பின்னாடி அதெல்லாம் எழுதி அவருடைய வரலாற்றையும் எழுதி 1915 அந்த புத்தகத்தை கொண்டு வராங்க. ஆனா அவர் 1915 அவர் வாழ்ந்த போதே அதை வெளியிட்டதாகவும் நம்ம கருதி கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை, அவர் இறந்து அதுக்கு பின்னாடி தான் அது வெளியிடுது. ஏன்னா அந்த புத்தகத்துல அவர் இறந்த செய்தி இருக்கு. ஆனா இவங்க அவரை தான் பதிப்பாசிரியர்னு சொல்கிறார்கள். அது ஒரு சிறு பகுதி மட்டும் அவரால் அச்சிடப்படாமல் இருந்தது. இவங்க பின்னாடி வந்தவங்க அதை அச்சிட்டு பைண்டு பண்ணி மொத்தமாக்கி அந்த நூலை கொடுத்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். அது மாதிரி நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஏதாவது கலந்துரையாடல் என்று கேட்டீங்கன்னா அதையும் பேசுவோம், இல்லை என்று போதுமென்றால் நிறைவு செய்து விடலாம்.